ஹை அம்மி, நான் தான் உங்கள் ஜெஸி. ஸோ இன்றைக்கான ஒரு நியூ ஒன் ஷாட் கூட தான் நம்ம போக போகிறோம். ஸோ இது ஒரு பிஎல் கண்டென்ட். உங்களுக்கு பிஎல் கண்டென்ட் பிடிக்கலன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வாங்க. இப்போ கேங்காக 4-5 பேர் இருக்காங்க. இப்போ அதில் மட்டும் ஒரு பையன் அப்படி சைலண்ட்டாக இருக்கான். இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, டே என்னடா ஆச்சு? ஒன்னிலேயே. அப்படியா? டே கேள்றா என்னன்னு. கேட்குறாள, சொல்லிட்டே என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, ஐம் ஃபைன். இப்படி சொல்லி எல்லோரும் ஏமாற்ற பார்க்குறியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக நீ இப்படி தான் இருக்க. என்ன ஆச்சு சொல்லு. என்னமோ கஷ்டமாக இருக்குது, மனசெல்லாம் ஒரு மாதிரி முள் வச்சு அழுத்தமாக யாரோ குத்துற மாதிரி இருக்கு என் நெஞ்சில். ஐயோ, இவன் தான் ஏதாவது இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான்டா, இவனை கண்டுக்காதீங்க. வா நம்ம இன்னைக்கு நைட் ஷோ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த மேலே தோல் போட்டு அவன் பாட்டு பேசிகிட்டு இருக்கான். டே அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற? நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனும் சிரிச்சிட்டு, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் 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 இல்லை, வீட்டில் திட்டுவாங்க. ஐயோ, தயவு செஞ்சு உங்கள் வீட்டை விட்டு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறேன். போடா, பரவாயில்ல, நான் என் வீட்டிலே இருக்கேன். அது சரி, ஒழுங்காக இன்னைக்கு நைட் ஷோவது வாயேன். நம்ம எல்லோரும் என்றைக்குமே ஒன்றா போனதே இல்லை, இன்றைக்கி போகலாம். அப்படின்ற? ஆமாம், நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நைட் அப்படியே காட்டுறாங்க. தயங்தான் அப்படியே செவத்துலியாக ஏறலாம் ட்ரை பண்ணுறான். அவனால் முடியல, அப்படியே சறுக்கி விழுறான். டேய் நான் வரலடா, போங்கடா, என்னால் ஏறக்கூட முடியல. டேய் பேசாமல் நீ கேட் வழியாக வந்துரு, எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற? அங்கே டாமி இருக்கான், அவன் கத்தியே காட்டி கொடுத்துருவான வந்தானா. ஐயோ சரி ஏறு, இப்படி ஏற போறியா? நாளை விழுவட்டா. கத்தாதடா, கத்தாத, ஏன் தான் இப்படி பண்ணுறியோ? கத்தாம இரு, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு ஏறுறான். அப்படியே ஏறினோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை கையை பிடிச்சி அப்படியே தொக்கிடுறாங்க. என்னடா இது, ஒரு நாள் சிவரை ஏறதுக்கு அம்மா இடுப்பு வலிக்குது. டே ஏன்டா கிளவ மாதிரி குதிக்கிற? சின்ன வயசு தானே. நீ எகிரி குதிச்சு பாரு, அப்போதான் தெரியும். வலிக்குது அம்மா, ஆல்ரெடி எனக்கு இடுப்பு வலிட்டோம், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சிறுவா ஷோக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பைக்கில் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காங்க. டே ஃபர்ஸ்ட் டைம் நைட் டைமில் வெளியே போகிறான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நைட் டைம் ரைடே. ஸோ அப்படியே அவன் 2 கையை நீட்டி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் பைக்கில் போயிட்டே. இப்போ அப்படியே தேட்டருக்கும் வந்துடுறாங்க. இப்போ எல்லோரும் ஜாலியாக மூவி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்காங்களா, அவங்க கமிட்டட் தான், ஓகேங்களா? ஸோ அப்படியே மூவி பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, ஐயோ இவனுங்க தொல்லை தாங்க முடியல, இதுக்காக தான் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிஸ் ஸ்டாப் பண்ணிட்டு, என்னடா ஒரு கிஸ்ஸு கூட அடிக்கூட மாட்டியா? டேய் நீங்கள் கிஸ் அடிக்கிறதுக்கு என்ன தான் கூப்பிட்டு வரணுமா? வேணா நீ வா. என்னது? சி நான் வரல. அப்புறம் என்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கப்பிள்ஸ் கேங் அந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ தான் அப்படியே மூவி பார்த்துட்டு வெளியே பிரேக்குக்கு வரான். அவன் மட்டும்தான் தனியாக வரானே, வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போகிறான். ஸோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவனும் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றான். டே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். டே மூடிட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மூவி பார்த்துட்ருக்கான். ஸோ மூவியும் ஓவர் ஆகுது. இப்போது டேக்கு தான் கால் வருது. டே யார் ஃபோன் பண்ணாங்க என்னன்னு பார்க்கவே இல்லை, பட் அவனுக்கு கை காலெலாம் நடுங்குது. டே ஃபோன் வருதுடா, என்ன பண்ணுறது? டே யாருன்னு பாருடா ஃபஸ்ட்டு, எங்களை ஏன்டா பயமுடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயந்துட்டு, சரி இரு நானே பார்க்குறேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்த்தா ஏதோ அன்னோன் நம்பர்டா, அதுக்கே என்ன போய் பயப்படுற? அன்னோன் நம்பரா? தெரியல, நீயே எடுத்து பேசு. சரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்து பேசுகிறான். ராங் நம்பருங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சிடறான் ஃபோனை. என்னாச்சு? டேய் எவனோ தெரியாமல் கால் போட்டிருக்கான் நேரத்துக்கு, இதுக்கு போய் பயப்படுற? நான் எங்கள் அம்மாவோ அப்பாவோ நினச்சேன். நடப்பண்ணி இந்தா
அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றான். இப்போ எல்லாம் டீயோட வீட்டு முன்னாடி தான் நிற்கிறாங்க. டீ தான் திருப்பி எங்கே குதிக்கணுமா? ஆமாண்டா போடா. ஆஹா நீ போ, நான் கேட்டு வெளியே போய்க்கிறேன். டீ டாமி கொலை பண்ணா. ஆமாம்ல, என்ன பண்ணுறது? உங்களை நம்பி வந்தேன்ல நான். டேய் ஹாப்பியாக தானே இருந்தா? என்ன ஹாப்பியாக தானே இருந்தா? நீங்கள் கிஸ் அடிக்கிறத பார்த்துட்டு நான் ஹாப்பியாக இருந்தேனா? என்னது? இல்லை, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். போ வீட்டுக்கு போ. சரி. டே இங்கே வா, குனி ஃபஸ்ட்டு. என்னது குனியதா? நான் யார் தெரியுமா? டே குனிடா. குனிடா. சரி குனிகிறேன். டே வாடா ரைட்டே குனி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் குனிகிறாங்க. ஸோ டேவும் கஷ்டப்பட்டு அப்படியே மேலே ஏறி அந்த சைடு போய் நின்றுட்டு, இங்கேருந்து குதிக்கணுமே, இந்த சைடு வாங்க. டே கொன்றுவாண்டா, ஒழுங்காக போயிடு. ரொம்ப பண்ணுற, நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறடா. வேணாம், சரி கத்தாத. ஏண்டா கத்துற? நான் போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் குதிக்கிறான். குதித்து அப்படியே கீழே விழுறான். எம்மா முட்டி ஆல்ரெடி இடுப்பு போச்சு, இப்போ முட்டி. டேய் பார்த்து போங்க. தெரியண்டா, நீ மூடிட்டு போடா வெண்ண. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறான். ஸோ தான் அப்படியே அவனோட காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறான். போட்டுட்டு அப்படியே போயிட்டு மெதுவாக உட்காடுறான். காயம் வலிக்குது தான், பட் வெளியே போயிட்டு வந்தது ஜாலியாக இருக்குது, ஒரு மாதிரி குஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹாப்பியாக அப்படியே மெதுவாக படுக்கிறான். படுத்துட்டு அப்படியே விட்டத்தையே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு கால் வருது. ஸோ அதை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். டே ஓகே தானே, நீ கீழே விழுந்தல? இப்போ தான் ஞாபகம் வருதானே கீழே விழுந்தது? இல்லைடா, என் ஆளும் குனிஞ்சிட்டு இருந்தானா, அதான் அவனுக்கு முதுகு தேய்ச்சி விட்டேன் மச்சான். முதுகு தேய்ச்சேன்? என் காயத்துக்கு நான் தான் மருந்து போடணும், நீங்களா வருவீங்க? போட்டுட்டு நான் அதுக்கு தான்டா. டேய் என்ன சொன்னால் திட்ட மாட்டியே? என்ன உனக்கும் ஆள் இல்லை, அதுக்கு என்ன பண்ணோம்? இல்லை நாங்கள் ஏதாச்சும் பார்த்து கொடுப்போம்ல, நீ மட்டும் எப்படா மச்சா சிங்கிளாக இருப்பேன் எங்கள் கூட? இவ்வளோ நாள் இருந்துட்டேன், இப்போ என்ன? ஏய் இல்லைடா, எங்களுக்குலாம் நீ ஒரு காட் ஃபாதர் மாதிரி. ஆனால் உனக்கே ஒரு பேரல்னு நினைக்கும் போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. ஐயோ இப்போ என்ன சொல்ல வர? நீ என்ன பேசிகிட்டு இருக்க தெரியுமா? மாமாவை பார்க்க போறியா? டேய் மாமாவா? யாரை பார்த்து மாமாண்ணா? அப்படி பார்த்தா எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கமிட்டி ஆகியிருக்க முடியாதுடா. ஐயோ இங்கே பாரு பிரைட், எனக்கு லவ்லாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும்? எங்களை பார்க்கும்போது உனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்காதா சொல்லு? உனக்கும் கம்ப்ளீட் ஆகணும்னு ஆசைலாம் இருந்திருக்காதா? இருந்துச்சு, ஆனால் வேண்டாம். நான் எப்போவே கஷ்டத்தில் தான் இருக்கேன். அதை பண்ணிவிட்டு இன்னும் கஷ்டம் வேண்டாமே. அடப்பாவிடே, லவ்னா கஷ்டம்லாம் இல்லைடா, ரொம்ப ஈஸிடா. பிரைட், எனக்கு தெரியும் காதல்னா என்னன்னு. காதல் அடுத்த வலியை தரும். எனக்கு அந்த வலி வேண்டாம். நான் நிம்மதியாக இருக்கேன். இப்போது கஷ்டத்தில் தான் இருக்கேன், இருந்தாலும் நிம்மதியும் ஒரு பக்கம் இருக்கேன் எனக்கு. எதுக்காக அதெல்லாம்? நீ அதெல்லாம் ஒன்றும் பேசாத, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் ஃபோன் வச்சிடறான். இப்போ தயங்தான். டே சொன்னால் கேட்க மாட்டானே. தயங்தான் அப்படியே கொஞ்ச நேரத்தில் தூங்குறான். தூங்குறோடனே டப்புன்னு எழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு அப்படியே ஓடி போகிறான். ஓடி போயிட்டு அப்படியே வாமிட் பண்ணிடுறான். ஐயோ தூங்கிட்டேனா? நான் ஏன் தூங்கினேன்? தயம் ஏன்டா தூங்கினேன்? லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தலையிட்டு தட்டிட்டு அப்படியே உட்காடுறான். தலை வலிக்குதே. தயம் ஃபோன் தானே பார்த்துட்டு இருந்தேன், ஏன் தூங்கின? ஏன் தூங்கின? தூங்கக்கூடாது, 3 மணிக்கு மேலே மட்டும்தான் தூங்கினேன் நம்ம. ஓகே டைம் என்ன? ஐயோ இன்னும் 2 ஹவர் இருக்கா? என்ன பண்ணுவேன் நான்? சரின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ தயங்க இப்போது அப்படியே ஃபோன் பார்க்குறான். பார்த்துட்டு இருக்கும்போது இவனுங்க
இன்னும் திருந்தவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கால்குள்ளே தான் போகிறான். டேய் நீங்கள் என்ன தூங்கவே இல்லையா? எப்படா தூங்க முடியும்? ஆ என் அழகான ஆளை வச்சுக்கிட்டு எப்படி தூங்க முடியும்? தெரியாமல் இந்த குரூப்புக்குள்ளே வந்துட்டேனோ. டேய் என்னால் தூங்க முடியலன்னு தான் நான் இங்கே வந்தேன். ஏன்? ஆமாம்ல தூங்க முடியாது உங்களால். சாரி மச்சான். என்ன ஆச்சு? ஆ ஓகேவா நீ? என்ன ஒரு மார்க்கமாக இருக்கா? ஓகே தான். கொஞ்சம் தூங்கிட்டியா என்ன? ஆ தெரியாமல் தூங்கிட்டேன் டயர்டில். அது சரி வா நம்ம கடலை போடுவோம். எப்படி இருக்கா? டேய் இப்போ தானே நான் பார்த்தேன். அது அப்போ நான் உன்னை மச்சான் நான் பார்த்தேன். இப்போது உன்னை பொண்டாட்டியாக பார்க்குறேன். சொல்லு மச்சான். சரி சொல்லு பொண்டாட்டி என்ன பண்ணுறேன்? தூங்கிட்டியாடி தாங்கும். அப்படி பேசாத, எனக்கு சிரிப்பு வருது. வர உனக்கு மாமனை வச்சுக்கிட்டு என்னடி தூக்கம் உனக்கு? பிரைட் ஆள் இருக்கும்போதே என்கிட்ட ஃப்ளைட் பண்ணுறா. அவன் கிடக்குறான், நான் பார்த்துக்கிறேன். 2 கூட என்னால் வச்சு மெயின்டைன் பண்ண முடியும் தெரியும்ல. சரி வாயமோடு லூஸு. நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன். அதுக்கு நான் தூங்கி வாமிட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் போகிறேன். டே எங்கே போகிறேன்? மாமனை விட்டு போயிடுவியா? இங்கே பாரு பிரைட், அப்படி பேசாத எனக்கு சிரிப்பு வருது. மாமனை பார்த்து வெக்கப்படு. யாரை வேணாண்ணா? இது வெக்கமே இல்லை, எனக்கு சிரிப்பு வருது. போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கால் கட் பண்ணிடுறான். ஸோ அவங்களும் திருப்பி ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே வா தயாங், உனக்காக ஒன்று காட்டணும்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் கால் கனெக்ட் பண்ணா. என்னடா நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டிங்களா? ஏய் நடிக்காத, தூங்க போகிற நீ பொய்யா சொல்கிற? எப்படி இருந்தாலும் ரீல்ஸ் தானே பார்த்துட்ருப்ப. சரி இங்கே பாரு, இவன் தான் ஜங்குக். ஹாய்மா, உங்கள் பேர்? என் பேர் தயாங். ஓகே, என்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு கம்ஃபர்டபுள் தானே? கம்ஃபர்டபுள் தான். ஐயா என்னடா நல்லா பேசு. வேணா நாங்கள் 2 பேரும் போயிட்டுமா? நான் இருக்கிறதுனால தான் நீ வெக்கப்படுறேன்னு நினைக்கிறேன். ரைட், எங்கேயும் போகாத, இங்கே இரு. இருடா, நீங்கள் பேசுங்க. ஜங்கு நீங்கள் பேசுங்க, நாங்கள் போகிறோம். தயாங் பாய். எதாக இருந்தாலும் நீ கம்மிட்டட் ஆனாலும் நான் உன் ஃப்ரெண்டு, உன் மச்சான், அதுக்கும் மேலே. சரியா? டீ மூடிட்டு போடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டும் போயிடுறான். இப்போது தயாங்கும் ஜங்குக்கும் மட்டும் இந்த காலில் இருக்காங்க. ஹாய், உங்கள் பேர்? அதான் சொன்னனே ஜங்குக்னு. உனக்கு ஓகே தானே என்கிட்ட பேசுகிறதுக்கு? ஓகே சரிடா, சொல்லு பொண்டாட்டி. என்ன? என்னது? அதான் சொல்லு பொண்டாட்டின்னா நான் பண்ண அதுக்கு சொல்டா. தாவா? ஆமாம். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், உன்னை பார்த்துருக்கீங்களா? எப்படி? ஃபோட்டோவில் தான், உன்னோட இன்ஸ்டா ஹைலைட்லையா? ஐயோ ஓகே. உனக்கு ஓகே தானே? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஒரு மாதிரி பேசுகிற. எனக்கு ஒன்றா பிரச்சனை இல்லையே. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி உன் கை கல்லாம் நடுங்குது? நீ எப்படி சொல்கிற? எனக்கு அந்த மாதிரி ஆகுதுன்னு பேசும்போதே தெரியுதே தான் கை கால்லாம் நடுங்கிறது. அவ்வளோ பயமா என் மேலே? எனக்கு என்ன பயம்? நான் உன்னை பார்த்தது கூட இல்லை, நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? அப்படியா ஒரு மாதிரி பேசுகிறா? கரெக்டாக பேசு, நல்லா பேசு. நான் எப்படி பொண்டாட்டின்னு உரிமையாக பேசுகிறேன் அந்த மாதிரி பேசு நீயும். இங்கே பாரு, நீ யாருன்னே தெரியாது, நான் ஏன் உன்னை உரிமையாக வர பேசணும்? சொல்லு. ஏய் பொண்டாட்டி, நீ என் பொண்டாட்டிடி. அதனால் நான் உங்ககிட்ட உரிமையாக தான் பேசுவேன், நான் பண்ணுவேன். உனக்கு பிடிக்கலையா சொல்லு, நான் கூப்பிட்றது உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லு, நான் விட்டுடுறேன். ஓகே? அப்படியே யோசிச்சுட்டே அது அது
நான் தூங்க போகிறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிறான். என்ன நடந்துச்சு இப்போ? தெரியாமல் ஆன்லைனோட போயிட்டேனா? யார் இவன்? இரு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்ஸ்டா ஐடி போய் பார்க்குறான். ஸோ அவங்க கால் வந்திருக்கோம்ல இன்ஸ்டாவில். ஸோ அந்த குரூப் காலில் போயிட்டு அந்த ஐடி மட்டும் தனியாக எடுத்து பார்க்குறான். அதில் முயல்னு இருக்குது. முயலா? யார் இந்த முயல் பையன்? ஓ, எப்படி அப்படி பேசுவான்? ஐயோ, கேட்கும்போதே அப்போவே ஸ்வெட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு மாதிரி தான் இருக்கேன் அவன் பேசுனது. ஐயோ, காதுக்குள்ளே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கேன். ஓகே தயா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதுதான், அதெல்லாம் கண்டுக்காத, விட்டுரு, ஒன்றும் இல்லை. இப்போ கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணுறாங்களே. பிரைட் தான் கால் பண்ணிட்டு, டீ தயா என்ன பேசுனேன்? ஓகே வரலாம். டீ மயிறு என்னடா பண்ணி வச்சுருக்கா? யாரடா அது? எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சுடா. என்னது படபடப்பாயிடுச்சா? டேய், அவன் பேசின பேச்சுக்கு படபடப்பாயிட்டியா என்ன? தயாங்க அவ்வளோதான், நீ உன்னை கையில் பிடிக்க முடியாது. இங்கே பாரு பிரைட், எனக்கு பயமாக இருக்குது. யார் இது? ஒழுங்காக சொல்லு. என்னை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்களா ஏதாச்சும்? டேய், நாங்கள் என்ன ப்ளே பண்ண போகிறோம்? உனக்காக ஒரு வாழ்க்கை துணை கொடுத்தா நீ என்னடா ப்ளே பண்ணுறன்ற? என்ன திரும்ப பேசினா நீங்கள் போனதுக்கப்புறம்? என்ன பேசினான்? பொண்டாட்டின்னு கூப்பிட்றான். என்னது பொண்டாட்டியா? பொண்டாட்டின்னு கூப்பிட்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அவன் ஆள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இப்போது டே தான் பாரு பிரைட், இன்னும் சிரிக்கிறா? எனக்கு கொஞ்ச நேரத்தில் இப்படி திரும்ப படபடன்னு ஆகிடுச்சு. ஓ, காதல் ஒர்க் அவுட் ஆகுது போலையே. என்னது? ஆமாம், லவ்னா என்ன சும்மாவா சொல்லிட்டு போகிறதுக்கு? லவ்னா உள்ளுக்குள்ளே அப்படியே படபடபடன்னு இருக்கும். பட்டாம்பூச்சி பின்னாடி இருந்து பறக்கும். அப்படியே நீ ஒரு ட்ரீம் லேண்டில் இருப்பட்டே, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணியிருக்க. அதெல்லாம் உனக்கு கலந்து ஒரு பயம் மாதிரி வந்திருக்கு. இப்போ பாரு, உனக்கு வயிற்ற கூட கலக்கும். ஆமாம், வயிற்ற கலக்குது. பிரைட், என்னடா ஃபீலிங்ஸ் இது? அதெல்லாம் போக போக செம்மையாக இருக்கும். வேணா நீ ட்ரை பண்ணி பாரு. என்னது ட்ரை பண்ணி பாரா? போனவே, நான் ஆல்ரெடி உங்களை கோபத்தில் இருக்கேன். அவன் யார் என்னன்னே தெரியாத நீ பாட்டு அவங்க கூட என்னை விட்டுட்டு போயிட்டல. ஏன்டா உளற? ஒழுங்கா பேசுகிறா. இல்லை, அவங்க கூட என்னை விட்டுட்டு போயிட்டல நீ. நான் சொல்லிட்டு தானே விட்டு போனேன். புரியுது, ஆனால் அவன் உனக்கு என்ன, அவன் யாருன்னு தெரியணும் அதானே? ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரேன், சரியா? சரி. இல்லை, வேண்டாம். குழப்பாதரா. என்னடா வேணும் உனக்கு? நானே பேசிக்கிறேன். என்ன? நானே பேசி தெரிஞ்சுக்கிறேன். ஓ, சரி, உன் காதல் இப்போ தான் ஒர்க் அவுட் ஆகுது போல். நான் என் ஆள்கிட்ட போகிறேன், நீ கண்டுபிடிக்கும் ஆள் யாருன்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். ஸோ தயாக்கு அந்த வேர்ட் கேட்டாலே ஒரு மாதிரி ஜெவன் இருக்குது. ஸோ அப்படி 4:30க்கு மேலே அப்படியே தூங்குறான். இப்போது 6:30 ஆகுது. எழுந்து கடகடன்னு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போது ரொம்ப விட்டு வெளியே வரான். ஸோ தயாங்க்கு ஓனாக ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ மார்னிங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக போகிறான். ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு யாரும் இல்லை, தயாங் மட்டும்தான் இருக்கா நீ. ஸோ இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கான், அதனால் வந்து ஆட்கள் வந்து அவ்வளோ எடுக்கலை. ஸோ அவனே வந்து அவனுடைய மார்க்கெட்டுக்கு வந்து அவனே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுத்து வைக்கிறான். ஸோ இப்படி வச்சுட்டு இருக்கும்போது தான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாமோ, இல்லை நமக்கு ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாக எடுத்து வைக்கிறான். இப்போது கரெக்டாக டைம் 10:30க்கு மேலே ஆகுது. ஸோ தயாங் போயிட்டு திருப்பி தூங்குறான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி போய் படுக்கிறான். இப்போது அவனுக்கு ஒரு 11 o'clock மேலே அவனுக்கு கால் வருது. சொல்லு பிரைட், என்ன தயாங், வேலைலாம் முடிச்சிட்டு போல? முடிச்சிட்டேன். என்ன விஷயம்? இல்லைடா, சும்மா பேசலாம் தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா, நல்ல தூக்கம். எழுப்பி விட்டுட்டியா? ஐயோ சாரி தயாங், அதாவது என்ன உன்னோட என்னதுடா, உன்னோட வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு. என்னதா வீட்டுக்காரா? என்ன பேசுகிறா? ஆமாண்டா, நீ தானே அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு அவனே திருப்பி அவனுக்கு ஃபோன் பண்ணோன்னு சொன்னான், அதான் கால் கனெக்ட் பண்ணான்னு. பிரைட், இப்போ வேண்டாம், எனக்கு தூக்கமாக இருக்கு. பொண்டாட்டி? அது யாரு? வேற யாரும் பொண்டாட்டின்னு கூப்பிடுவா?
நான் மட்டும் தானே கூப்பிடுவேன், வேறு யாராவது கூப்பிட்றாங்களா என்ன பொண்டாட்டின்னு? ஐயா இல்லை இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு உடம்புக்கு? ஓகேவா நீ? ஆ ஓகே தான் நான் ஓகே தான். சரி, சாப்பிட்டியா ஏதாச்சும்? சாப்பாடா? இல்லை. என்ன டைம் ஆகுது சாப்பிட்லன்ற? இல்லை, நான் மதியானம் கழிச்சு தான் சாப்பிடுவேன். மதியானத்துக்கு அப்புறமா? ஆமாம். அப்போது மதியானம்? அது நைட்டு சாப்பிடுவேன். சில டைம் நான் சாப்பிட மாட்டேன். என்னது, சாப்பிட மாட்டியா? ஆமாம், நான் இத்தனை வருஷம் அப்படித்தான் இருக்கேன். இது ஒன்றும் புதுசு இல்லை எனக்கு. சரி தயாங், நீ பேசு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் போயிடுறான். இப்போ தான் போயிட்டோனோ. சரி சொல்லு, ஏன் சாப்பிடாம இருக்க? இனிமேட்டு நீ 3 வேளையும் சாப்பிட்ற, புரியுதா? புரியுதா? ஓகே, சாப்பிட்றேன். இப்போ போய் தான் செஞ்சு சாப்பிடு போ. ஆனால் நான் இப்போ தான் தூங்க போகிறேன். என்னது, தூங்க போறியா? டைம் என்ன ஆகுது? நைட் என்ன ஆச்சு? ஏன் நைட் தூங்கல? நீ எங்கே தூங்க விட்ட? பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போயிட்டா எப்படி தூக்கம் வரும்? என்ன சொன்ன? இல்லை, எப்போவுமே எனக்கு 3:30க்கு மேலே தான் தூக்கம் வரும். ஏன், என்ன ஆச்சு? இல்லை, அது என்னோட டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் சாப்பிட்றேன். போய் சாப்பிடு. சாப்பிட்டு ஃபோட்டோ அனுப்பு. என்ன ஃபோட்டோ? அதான் உன் தட்டை. ஓ, பிளேட்டா? அனுப்புகிறேன். சாப்பாடோட சாப்பிட்டு எனக்கு வீடியோ கூட அனுப்பணும். நம்ப முடியாது, சும்மா பிளேட்டை கூட சாதத்தை போட்டு திருப்பி அதில் போட்டு பண்ணி. அதனால சாப்பிட்ற வீடியோ வேணும் எனக்கு. சாப்பிட்ற வீடியோவா? சரி, ஓகே, எல்லாம் இரு. என்ன பண்ணுற? இப்போ போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு தயங்க நடந்து போகிறான். தட்டை காட்டு. எடுக்கிறேன் தட்டு. தெரியுதா? நல்லா தெரியுது, காட்டு. போடு, சாப்பாடு போடு, நிறையா போடு. நிறைய சாப்பிடணும் பொண்டாட்டி, என்ன கம்மியாக சாப்பிட்ற? எனக்கு இவ்வளோதான் இறங்கும். அப்படியா? சரி இன்னும் கொஞ்சம் போடு. அட, மாமனுக்கும் சேர்த்து சாப்பிட்றி. என்னது, மாமனுக்கா? யாரு? நான் தான், வேற யாரு? சொல்லு. என்ன மாமான்னு சொல்லுன்னா கூப்பிடு. எனக்கு எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. கூப்பிடு, மாமான்னு கூப்பிடு. சரி. என்ன மாடு மேய்க்க போறியா என்ன? இல்லை. சொல்லு, ஃபுல்லாக சொல்லு. சாப்பாடை எடுத்து வச்சிருவா. அப்படி வை ஃபோனு. கேமரா ஆனில் தான் இருக்கணும். ஓகே. தயங்கம் வந்து சைடில் கேமரா வச்சுட்டு அவன் சாப்பாடை எடுத்து போடுறான். ஸோ குழம்பும் மேலே ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அவன் ஒரு வாய் எடுத்து வைக்கிறான். போதுமா? சாப்பிட்டேன். அப்படியே உட்காந்து சாப்பிடு, நான் பார்க்கணும் ஒன்று. சரி. நல்லா நாட்டுக்கட்ட மாதிரி தான் இருக்கு. என்ன? இல்லை, சொன்னேன் நல்லா உடம்புலாம் குஸ்தியாக இருக்கு, சொன்னேன். இந்த மாதிரிலாம் பேசினா எப்படி சாப்பிட முடியும்? புரிஞ்சிருச்சு உன் மைண்ட் வாய்ஸ். இப்போலாம் சொன்னால் எப்படி சாப்பிட முடியாது தானே? பிரச்சனை இல்லை, நான் ஊட்டி விட்றேன், வா. ஊட்டி விட்றியா? நீ எங்கே இருக்க ஃபஸ்ட்டு? நீ யார்? உன்னை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லு. நான் பாட்டுன்னு வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். ஒழுங்காக சொல்லு, எங்கேருந்து கால் பண்ணுற? என்ன பண்ணுற நீ? என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஆமாம், தெரிஞ்சுக்கணும். இப்போது என்னை பற்றி உனக்கு 1-2 தெரியும்ல, எனக்கு சுத்தமாக தெரியாது. உன்னை பற்றி நிறையாவே எனக்கு தெரியும். நீ கெவன் தயா,
உனக்குன்னு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அப்புறம் நீ எல்லார்கிட்டேயும் அன்பாக இருப்ப, ரொம்ப ரொம்ப பாசமாக பார்த்துப்ப எல்லாரையும். உன் லவ்வுக்காக நிறைய பேர் ஏங்குறாங்க. பட் உன் லவ்வுக்கு யாரும் டிசர்வ் இல்லை. எப்படி? நீ சொல்கிறது என்னமோ உண்மைதான். பட் ஐ எம் அன்லக்கி வித் லவ். என்னது அன்லக்கியா? அப்போல்லாம் சொல்லாத. அப்புறம் நான் அதுக்கு இருக்கேன். நீ கிடச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ தான் என்னோட என்டையர் லைஃபே. என்னை விட்டு மட்டும் போயிடாத தாயா. தெரியும், இப்போது ஆன்லைனில் பேசின ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, சாரி, ஆன்லைனில் பேசின ஒரு தேர்ட் பர்சன் தான் நம்ம. ஆனால் எனக்கு நிஜமாலே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தாயா. ஹை, லவ் யூ. என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கையில் இருக்க தட்டு அப்படியே கீழே விழுது. ஸோ இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு ஏன்டா சாப்பாடு வேஸ்ட் பண்ண? என்ன சொன்ன நீ? சாப்பாடையும் வேஸ்ட் பண்ணணும்னு கேட்டேன். அது இல்லை, அதுக்கு முன்னாடி. ஆமாம் சொன்னேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ தயா. எனக்கு நீ வேணும். நல்லா யோசிச்சு சொல்லு. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். புரியுதா பொண்டாட்டி? நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் காலை கட் பண்ணிடுறான். ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஒரு மாதிரி அவன் முகத்தில் ஒரு குட்டி ஸ்மைல் வருது. எதனாலன்னு தெரியல. ஸோ ஜங்குக்கு இப்படி பேசுனதில் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது அப்படியே பிரைட்டுக்கு தான் கால் பண்ணுறான். டீ பிரைட், என்ன ஆச்சு தெரியுமா? என்னடா ஆச்சு? ஐயோ, அவன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டான். என்னது ப்ரொப்போஸ் பண்ணிட்டானா? சூப்பர் சூப்பர். ஜாலி ஜாலி. என்ன ஜாலி? ப்ரொப்போஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறேன், ஜாலின்ற. பின்ன என்ன, நீயும் கமிட் ஆகிடுவல? இங்கே பாரு பிரைட், எனக்கு உடம்பெல்லாம் நடங்குது. நான் என்ன சொல்லட்டேன் இப்போ? இங்கே பார்த்தையா, என்னவா இருந்தாலும் இது உன்னோட வாழ்க்கை. நீயே டிசைட் பண்ணிக்கோ. ஏன்டா கேட்குறா? டீ, நீங்களே தான் நான் கூட்டின்னு வந்து விட்டீங்க. எங்கே தானே கூப்பிட்டு வந்தீங்க? அதுவா, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா? அட ஆமாண்டா. யார் அந்த ஃப்ரெண்டு? அதுவா, தோ பார். என்ன ஐடி இது? பாக் ஜெமின். யார் இது? அதுவா, ஜங்கு கூட ஃப்ரெண்டு. ஓகே, இந்த பாக் ஜெமின் உனக்கு எப்படி தெரியும்? எடிட்டர்னு நினைக்கிறேன். அவன் வந்து என்கிட்ட பேசினான். அப்போது அவங்க கூட பேச்சு, அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன? ஐயோ இல்லை, கேட்டேன். திடீர்னு ஒரு பர்சன் வந்து லவ் யூ சொன்னால் என்னன்னு எனக்கு புரியல. அதான். ஒன்று லவ் யூ சொன்னால் ஏற்றுக்கோ, இல்லை வேணான்னு சொல்லிவிட அவன்ட்ட. இல்லை பிரைட், எனக்கு தெரியல. நான் ரொம்ப இதுவாக யோசிக்கிறேன். என்னென்னு எனக்கு கொஞ்சம் பிளைண்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் நம்ம கூட பழகினவங்களே நம்ம லவ் பண்ணுறேன்னு சொன்னால் வேணான்னு விட்டு போவாங்க. ஆனால் இவன் யார் என்னன்னு தெரியாது. எங்கேருந்தோ வந்தான், லவ் யூன்னு சொன்னான், பொண்டாட்டின்றான். எனக்கு புரியல. ரொம்ப உரிமையை எடுத்துக்கிறான். நான் சாப்பிடலன்னு சொன்னவொடனே வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுன்றான். இந்த மாதிரிலாம் யாருமே எனக்கு பண்ணது கிடையாது பிரைட். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஃபீலிங்ஸே. ஆளுன்னு வந்துட்டா அப்படி தான் இருப்பாங்க. இல்லை அக்கறையாக இருப்பாங்க. கேரிங், லவ் எல்லாம் காட்டுவாங்க தயா. உனக்கு எல்லாமே கிடைக்கும் தயா. நாங்கள் இதை விளையாட்டுக்கு பண்ணல, சீரியஸாகவே உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைச்சு கொடுக்கணும் தான் நாங்கள் பார்க்குறோம். அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே புரியுது பிரைட். பட் என்னடா பட்டுக்கிட்டுன்னு? இங்கே பாரு, உனக்கு பிடிக்கலாம் சொல்லிடு தயா. என்னை யாரும் இங்கே வற்படுத்த மாட்டாங்க, புரியுதா? உனக்கு பிடிச்சா மட்டும் எதுவாக இருந்தாலும் பேசு, சரியா? சரி பிரைட், நான் கொஞ்சம் யோசிக்கணும். யோசி, எல்லாமே யோசி. உனக்கு எது கரெக்டோ எது தப்போ அதை பார்த்து யோசித்து முடிவு பண்ணு, சரியா? ஓகே ஓகே பிரைட், நான் பார்த்துட்டு
சொல்கிறேன் உன்கிட்ட. ஓகே, நான் வச்சிடறேன். ஓகே. இப்போ தான் அப்படியே அவன் கார்டனில் போய் நின்றுட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக ஜங்குக்கு தான் மெசேஜ் பண்ணுறானே. ஜங்குக்கு டக்குன்னு கால் பண்ணிடுறான். இவன் என்ன டக்கு டக்குன்னு கால் பண்ணுறான். என் நெஞ்செல்லாம் வலிக்குது கால் வந்தாலே. ஓகே. ஹலோ. ஹே பொண்டாட்டி, என்ன பண்ணுறா? நான் வந்து டீ குடிச்சிட்ருக்கேங்க. என்னது டீ குடிச்சிட்ருக்க? டீ குடிச்சிட்ருக்க. சரி, நல்லா இருக்கு. இந்த மாமாவோட வாங்க போங்கன்னு கூட நல்லா இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானா ஆஃபீஸ் வந்தேன் இப்போ தான். வேலை பார்த்துட்ருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம், நீ என்ன வேலை பார்க்குற? நானா பொசனில் ஒரு கம்பெனியில் டீம் லீடாக இருக்கேன். ஓ, டீம் லீடா நீங்கள்? சூப்பர் சூப்பர். அப்புறம் எப்படி லைஃப்பில் எப்படி போகுது? நல்லா போகுது. ஆனால் என்ன? ஆனால் நீ இல்லாமல் தான் கொஞ்சம் போரிங்காக போகுது. நான் இல்லாமையா? ஆமாம், நீ இல்லாமல். அழகா சிரிக்கிற பொண்டாட்டி நீ. நான் சிரிச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியுதே, நான் பார்க்குறேன். நீ அழகா சிரிக்கிற. சரி, இங்கே பாருங்க ஜங்கு. நான் என்ன என்ன முடிவெடுத்திருக்கேன்னு எனக்கே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. நான் பண்ணுறது தப்பா கரெக்டான்னு கூட எனக்கு தெரியல. நான் லவ் தப்புன்னு சொல்லலை. பட் எனக்கு எனக்கு அதெல்லாம் வராது. எப்படி சொல்கிறது? நான் உங்ககிட்ட அன்பாக இருந்தேன்னா அந்த அன்பை தாண்டி எனக்கு உங்களை கோபம் வெறுப்பு எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு பர்சன் நான். ஃபுல்லாக அன்பை மட்டும்தான் கொடுப்பேன். எனக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது ஜங்கு. எதுக்கு தயம் ஓர ஒரீடாக இருக்கா? நான் தான் இருக்கேன்ல. உனக்கு என்ன லவ் மட்டும்தான் கொடுக்க தெரியுமா? கூட கோவப்படு. அதுதான் தெரியாது எனக்கு. நீ என்ன தப்பு பண்ணாலும் என் கண்ணுக்கு தெரியாது ஜங்கு. அதுதான் பிரச்சனை. நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் கோவப்பட மாட்டேற, ஏன் பொசசிவ் ஆக மாட்டேறேன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஜங்கு. எனக்கு தெரிஞ்சது லவ் மட்டும்தான். அது கொடுக்க மட்டும்தான் தெரியும். எவ்வளோ வேணால் கொடுப்பேன், எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பேன். நீ எவ்வளோ என்னை காயப்படுத்தினாலும் கொடுத்துட்டே தான் இருப்பேன். சரி, அதெல்லாம் என்ன தப்பு? இதுக்காக ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டு போனானுங்க. நானே ரிஜெக்ட் பண்ணிட்டேன் வர்றதுக்கு முன்னாடி. ஓ, என்ன லவ் கொடுத்துட்டே இருப்பேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன், அப்படிதானா? ஆமாம், எனக்கு அது போதும். அதுக்கு தான் நான் ஏங்குறேன். உன் லவ்வுக்கு ரொம்ப ஏங்குறேன். ரொம்ப ரொம்ப வருஷமாக காஞ்சி போயிருந்தேன் தெரியுமா? உன்னை பார்த்த பிறகு ஏதோ என் மனசில் ஏதோ குட்டியோண்டி இடத்துல பட்டாம்பூச்சி பறகுது. அது சும்மா இல்லாமல் அங்கேயும் எங்கேயோ அடிக்குது என்ன உன்னை பார்த்ததுலேருந்து. என்ன பேசுகிற நீ? ஆமாம், எனக்கு நிஜமாவே இந்த ஃபீலிங்ஸ் சொல்ல தெரியலதான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல். அதனால் எனக்கு எல்லாமே, இந்த உலகமே ரொம்ப அழகாக தெரியுது. அது உன்னால் மட்டும்தான். உன்னால் மட்டும்தான் இந்த உலகத்தை அழகாக காட்ட முடியுது. என் கூட நீ இருந்தீனா நான் எல்லாரை விட இந்த உலகத்திலே நான் தான் ஹாப்பியஸ்ட் மேன். யூனோ, நான் மட்டும்தான் இருப்பேன். அது எனக்கு மட்டும் என்ன, எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப புதுசாக இருக்குது. இதோட நிப்பாட்டக்கூடாதுன்னு தோணுது. இதை மீறி நம்ம போகணும்னு தோணுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உன்னை லவ் பண்ணிடுவேன்னு ரொம்ப பயமாக இருக்குது. நிறைய லவ் கொடுத்துட்டா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்குது. என்னை விட்டு போயிடுவியா ஜங்கு? ஏய், இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ளே எப்படா போவேன்? உன்னை விட்டு போக மாட்டேன் பொண்டாட்டி.
எனக்கு உன்னை இந்த ஒரு நாள் தான் தெரியும். பார்த்த உடனே காதல், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. பட் உன்னை உன்னை பார்க்காமலே எனக்கு உன் மேலே அவ்வளோ காதல் இருக்கு. என்னால் சொல்லக்கூட முடியல வெளியே. சொல்ல வேடாக இருக்கு. என்ன வேடாக இருக்குதுல? ஆ, லவ் யூ இல்லை என்ன வேடா? ஆ, சொல்லு பார்ப்போம். லவ் யூ பொண்டாட்டி. ஆ, நீ சொல்லு. ஆ, லவ் யூ. என்ன லவ் யூ? மாமான்னு சொல்லு. மாமாவா? எனக்கு அதெல்லாம் வராது. ஏய், சொல்கிறா சொல்கிறா. ஆ, லவ் யூ ஜங்குக் மாமா. ஜங்குக் மாமா, ஓகே, நல்லா இருக்கு பொண்டாட்டி. ஆ, நிஜமாவே ஐ லவ் யூடி. என்னை விட்டு போயிட மாட்டல? போக மாட்டேன், போக மாட்டேன். நீயும் விட்டு போக மாட்டே தானே? நான் ஏன்டா போகிறேன்? நான் போகவே மாட்டேன் உன்னை விட்டு. ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. இப்போ 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தயாங் தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். பிரைட்டுக்கு ஃபோன் பண்ணலாம். பிரைட்டே. ஏ தயாங், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி வாய்ஸில் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? பிரைட், ஜங்குக் என்னடா ஆச்சு? ஜங்குக் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டான். என்னது லவ் பண்ணலன்னு சொல்லிட்டானா? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் தான் இப்போ ஜங்குக் கால் பண்ணுறான். ஸோ ஜங்குக் அந்த சைட்லேருந்து எடுக்கவே இல்லை. பாரு பிரைட், வேண்டாம், எதுவும் கேட்காதீங்க, அவனை போய் திட்டாதீங்க ப்ளீஸ், எதுவும் திட்டிடாதீங்க. டேய், என்னடா ஆச்சு? அதான் சொல்கிறா. இல்லை, நான் தான் தெரியாமல் நான் பண்ணியிருக்கக்கூடாது. நான் லவ்வே பண்ணியிருக்கக்கூடாது. பிரைட், தயாங் அழுகாமல் என்னன்னு சொல்லு. ஏன்டா அப்படி பண்ணுற? இல்லை, நான் இதுக்கெல்லாம் டிசர்வே கிடையாது. நான் ஏன் லவ் பண்ணேன்? நான் பண்ண சிவனேன்னு இருந்திருக்கலாம்ல. நான் ஏன் லவ் பண்ணணும்? தயாங், எனக்கு எல்லாம் புரியுது. என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை, வேண்டாம், நீ அவன்கிட்ட போய் கேட்ப, அதனால வேண்டாம். டேய், சொல்ல புரியா இல்லையா? நான் தான் முட்டாள் பிரைட், நான் தான் முட்டாள். ரொம்ப 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 லவ் கொடுத்துட்டேன். கொடுக்காம இருந்திருக்கலாம். டேய், இந்த 5 நாளில் என்னடா லவ் கொடுத்துருப்பேன்? கிப்பார் பிரைட், வேண்டாம். இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசுன அவ்வளோதான். உனக்கு என்னடா தெரியும்? 5 நாள், உனக்கு வெறும் அந்த 5 நாள் தான் தெரியும். ஆனால் எனக்கு அந்த 5 நாள் நான் அவ்வளோ வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ வருஷம். உனக்கு புரியாது பிரைட். வேண்டாம், ஃபோன் வை. அவனை போய் ஏதாச்சும் கேட்டேன் அவ்வளோதான். நான் உன்கிட்ட திருப்பி கூட பேசக்கூட மாட்டேன். அவனை போய் திட்டுறது ஏதாவது பண்ணிகிட்டு இருந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ஃபோனை வச்சுட்டு செம்மையாக அழுகிறான். அவனால் சுத்தமாக முடியவே இல்லை. இப்போ பிரைட் தான் திருப்பி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். தேங்க் எடுக்கவே இல்லை. அவன் செம்மையாக கதறி அழுதுட்ருக்கான். ஸோ கையில் ஒரு கத்தி எடுக்கிறான். கத்தி எடுத்துட்டு, எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலே கீறிக்கிறான். ஸோ அப்படியே பிளட் தெரிக்குது. தயாங்கு அதை பார்க்கவே முடியல. பட் அவனுக்கு துளி கூட வலிக்கவே இல்லை, அவ்வளோ கீர்னது. ஜங்குக், நிஜமாலி நீ என்ன லவ் பண்ணலையா? ஜங்குக், லவ் பண்ணலையா நீ என்ன? ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான் தயாங். இப்போ பிரைட் அப்படியே தயாங்கோட வீட்டு முன்னாடி தான் நிற்கிறான். ஏ தயாங், கதவு தரடா, கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். தயாங் அங்கேருந்து வரவே இல்லை. இருடா வர அப்படின்னு சொல்லிட்டு செவரேறி குதிச்சு இப்போ உள்ளே வந்துடுறான் எப்படியோ. ஸோ உள்ளே வந்து பார்த்தா தயாங் செம்மையாக அழுதுட்டு அப்படியே படுத்திருப்பான். ஏன்னா பிளட்லாம் கீழே போயிருக்கும். தயாங், என்ன தயாங் பண்ணி வச்சிருக்கா? ஏ எழுந்துடா,
ஏய் கிழந்துடா அடோ பாவி டே அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அப்படியே தூக்கிட்டு அப்படியே வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறானே. இப்போது தயங்கா அப்படியே பிளட்லாம் வந்து இது பண்ணி விடுறாங்க. ஸோ டாக்டர் பார்த்துட்டு இது நார்மலான ஒரு மயக்கம்தான், இது ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? ஆ டாக்டர் அடிக்கடி இந்த முதுகெலும்பு வலிக்குதுன்னு சொல்லுவோம். ஓ தேய்மானம் ஆயிருக்கும், வேறு ஒன்றும் இல்லைல்ல? ஆ, அவன் கை ஆல்ரெடி நிறைய கீரல் இருக்கு போல் பார்த்தேன். இதெல்லாம் நல்லதா என்ன? ஆ நீங்கள் யாரா, அவங்க ஃப்ரெண்டா? ஆமாம், சொல்லி புரிய வைங்க. இந்த மாதிரி கீறிட்டே இருந்தால் உள்ளே இருக்கண்டா சும்மா இருக்காது, அங்கங்கே அறுத்துக்கிட்டு கை வலி தான் வரும். அப்படி ஓகேனா உங்களுக்கு கையை எடுத்துகிட்ட சொல்லுங்கள். எதுக்கு கை வச்சுருக்காரு? ஆ ஃபுல்லாக கீறி விளையாடுறதுக்கா? இது லைஃப், அழகான ஒரு லைஃப், அதை என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. போயிட்டு உன் ஃப்ரெண்டுக்கு புரியவை, அழகான லைஃப்பில் இப்படி கீரல் போட்டுட்ருக்க வேணான்னு சொல்லு. ரொம்ப கோவம் இருக்கா? அவ்வளோ கோவம் இருந்தால் வேறு எது மேலே எது காட்டலாம்ல? ஏன் கோவம் ஏற்றுன அந்த பர்சன் மேலே காட்ட வேண்டியதானே? எதுக்கு இப்படி கையை இது பண்ணும்? ஆ டாக்டர் நான் பார்த்துக்கிறேன், போங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா உள்ளே இருக்க நர்வ்லாம் போயிடும், போய் சொல்லி புரிய வைங்க. ஆ ஓகே டாக்டர், சாரி, போங்க. இப்போ பிரைட் தான் அப்படியே உள்ளே வரான். தயங்கோட கை லைட்டாக வந்து பேண்டேஜ் போட்டிருக்காங்க. டே தயம், தயம், சொல்லு பிரைட், எதுக்கு இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்த? ஆ டேய் என்னடா நினச்சிட்ருக்க நீ? என்ன நினச்சிட்ருக்குன்னு கேட்டேன். என்னது கையிலா? பிரைட் ஒன்றும் இல்லை. ஏய் நானும் பார்த்துட்டே இருக்கேன் தயம், நீ ரொம்ப பண்ணுற. என்ன இதெல்லாம்? ஆ என்ன ஒரு 5 நாள் ஒன்று லவ் பண்ணிட்டான், அது தப்பா? என்ன பண்ண நீ? என்ன பண்ணன்னு கேட்டேன். உனக்கு என்னடா அறிவு இருக்கா இல்லையா? ஒரு வார லவ்க்கு எப்படி பண்ணுற? பாரு பிரைட், இதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம்னு சொல்லாத, அந்த ஒரு வாரமோ 5 நாளோ அங்கே தானே ஹாப்பியாக இருந்தேன். உனக்கு தெரியுமா ஒரு வாரத்தில் எவ்வளோ பேச முடிஞ்சிருக்கும் உனக்கு? சொல்லு, என்ன பேசியிருப்ப நீ? ஆ நான் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அவ்வளோ பேசியிருக்கேன். என்கிட்ட கிட்டத்தட்ட 300 மெசேஜ் இருக்குது, 300 ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது தெரியுமா? அதில் எவ்வளோ மெமரிஸ் தெரியுமா எனக்கு? உனக்கு வேணாம் ஜஸ்ட் 5 டேஸாக இருக்கலாம், ஆனால் அந்த 5 நாளும் என்னோட மொத்த லைஃப் ஹாப்பினஸ் அந்த 5 நாளில் தான் நான் பார்த்தேன். அந்த 5 நாளில் மட்டும்தான் நான் ஹாப்பியாக இருந்தேன். உனக்கு சொன்னால் புரியாது, புரியாது பிரைட். தயவு செஞ்சு உன்னால் முடிஞ்சாயிரும், இல்லை திருப்பியும் அந்த 5 நாள் தான் சொல்லிட்டு இருந்தீனா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடும் ப்ளீஸ். எனக்கு எனர்ஜி கிடையாது இதுக்கு மேலே வந்துட்டு கத்தி பேசுகிறதுக்கு. ஷோ தயம், நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், போதுமா? நீங்கள் தப்புலாம் பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் சரியான முடிவு எடுக்கலை, எனக்கு முடிவெடுக்க தெரியல, எனக்கு எதுவுமே பண்ண தெரியல. டேய் உனக்கு எல்லாம் தெரியுது, அவள் ஏமாத்திட்டு போனால் நீ என்னடா பண்ணுவ? ஆ பிரைட் எனக்காக ஒரு ஹெல்ப். என்ன? அவன் அவன் அவன்கிட்ட மட்டும் நீங்கள் போய் சண்டை போடாதீங்க. இது ஹெல்ப்பா? ஆ கண்டிப்பாக போடுவோண்டா சண்டை. இங்கே பாரு பிரைட் ப்ளீஸ், அவனை போய் எதுவும் பண்ணிடாதீங்க. அவன் நல்லா இருக்கணும், அவன் என்ன ஹாப்பியாக பார்த்துக்கிட்டவன். டேய் இப்படி அழுதுட்டுருக்க காரணமும் அவன் தான்டா. தெரியும், இது நானாக தானே அழுகிறேன், அவனை அழுவ வச்சா. டேய் உனக்கு ஏமாத்திருக்கான் தயம், திருப்பி 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 இதே சொல்லிகிட்ருக்கா. பாரு பிரைட் ப்ளீஸ் வேண்டாம். என்னால் முடியல தயம், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அங்கேருந்து போயிடுறான். இப்போ தயங்தான் செம்மையாக அழகுறான் கத்தி கத்தி. அங்கே இருக்க நர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டு என்னாச்சுப்பா வலிக்குதா கை? அவ்வளோ ஒன்றும் கீரல் இல்லையே, இங்கே பாருங்கள் போயிடுங்க இங்கேருந்து வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ட்ரிப்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு அங்கேருந்து போயிடுறான். டே 1 அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது செகண்ட் டேயில் தான் தயம் அப்படியே ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான், ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கான். இப்போ அவனுக்கு இந்த 5 டேஸில் 1 டே ஞாபகம் வருது. பொன்னாட்டி என்ன? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. என்ன மாதிரி இருக்கு?
எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கணுமா? ம் இப்போவே பார்க்கணும். வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ தயங்க வந்து கால் பண்ணுறான். இப்போ 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் டைம் போயிட்டே இருக்கு. ஸோ தயங்க தான் இப்போ ஜங்குக் இங்கே பாரு நான் செஞ்சுருக்கேன். கரெக்டாக சாப்பிட்றியா என்ன இப்போலாம்? 3 வேளையும் சாப்பிட்றேன் கரெக்டாக. வர்றா. யாருனால? எல்லாம் ஒன்றால தான். இது வரைக்கும் நான் 3 வேளை சாப்பிட்டதே இல்லை தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அப்படியா? ஆமாம். பட் இன்றைக்கி மட்டும் சாப்பிட மாட்டேன். ஏன்? இது யாருக்கு அப்போ? இதுவா? நான் ஷாப்பில் சும்மா ஏதாச்சும் பேக்கரி இது மாதிரி வைப்பேன், அதுக்காக தான் வச்சுருக்கேன் இது. ஓ, அப்போது உனக்கு? இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்கா? எதுக்கு? அதெல்லாம் கூடாது, சாப்பிடு. எப்படி நீ ஃபாஸ்டிங் இருப்பேன் என்கிட்ட கேட்காம? புருஷன்கிட்ட கேட்காமலே ஃபாஸ்டிங் இருக்கிறதா? இல்லை அது சரி சாப்பிடு போ. ஃபாஸ்டிங் நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன். போய் சாப்பிட்றியா? மூட நம்பிக்கை நிறையா இருக்குது போல உனக்கு. ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பாரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணு. போ சாப்பிடு. ஜங்குக் அது சாப்பிடுன்னு சொன்னேன். சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எடுத்து வைக்கிறான். ஸோ ஜங்குக்கு தான் வாயில வை. சாப்பாடை சாப்பிடுன்னு சொன்னடா. டேய் இல்லை சும்மா பார்த்தேன். அது சரி சாப்பிடு. சாப்பிட்டேன் போதுமா? தயம். சொல்லு ஜங்கு. நான் ஒன்று கேட்கலாமா? கேளு ஜங்கு. இல்லை உனக்கு என்ன பார்க்கணுன்னு தோணலையா? ஏன் ஜங்குக்கு அப்படி கேட்குற? இல்லை ஒரு வாட்டியும் நீ தான் வீடியோ கால் ஆன் பண்ணுற. நான் இது வரைக்கும் ஆன் பண்ணதில்லை. நீயும் ஆன் பண்ண கேட்டதும் கிடையாது. என்ன பார்க்கணுன்னு உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? அப்படி இல்லை ஜங்கு, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீ காட்டுவோம் முகத்தை. அது வரைக்கும் எனக்கு வேண்டாம். ஓகே? காட்டலாம், கொஞ்ச நாள் போட்டோம். நானே நேரில் வந்து உன்னை தூக்கிட்டு போகிறேன். என்னது? ஆமாம், தூக்கிட்டு போகிறேன். சரி ஓகே. அப்போது நிஜமாலே உனக்கு என்னை பார்க்கணுன்னு தோணல? தோணலன்னு இல்லை, இப்போ வரைக்கும் எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தான் தோணுது. இதோ இப்போ பார்த்துட்டு கூட இருக்கேன். நீ செம்ம அழகாக இருக்க தெரியுமா? நீ அழகாக சிரிக்கிற தெரியுது, எனக்கு தெரியும் நீ அழகாக இருக்க ஜங்குக். என்ன நீ பார்க்கவே இல்லைடா. தெரியும், பட் என் கண்ணுக்கு நீ இருந்தாலும் இல்லைனாலும் அழகு தான் ஜங்குக். ஐயோ, என் பொண்டாட்டி இப்படியே பேசி என்ன மயக்கிறவா போலையே. மாமா? என்னது? அது ஜங்குக். கூப்பிட்றா, ப்ளீஸ் ப்ளீஸ் பொண்டாட்டி கூப்பிட்றா. மாமா. ஐயோ ஜோவன் ஏறுது, என்ன பண்ணுவேன் நான்? ஐயோ என் பொண்டாட்டி என்ன மாமான்னு கூப்பிட்டாலே. இங்கே பார்த்தேன், நான் குடிக்க போகிறேன். என்னது குடிக்க போறியா? குடிக்கலாம் செய்வியா மாமா நீ? ஐயோ எனக்கு குடிக்க கூட வேணான்னு தோணுதே. என்ன ஆச்சு உனக்கு? ஆமாம், இப்படி மாமா மாமான்னு ஐயோ வார்த்தையாலே எனக்கு போதை ஏத்துறியே. இதுக்கு மேலே என்ன வேணும் போதை? ஜங்குக் போ, உனக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா குடி, சரியா? ஓ, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்க மாட்டீங்களா பொண்டாட்டி? எதுக்கு தரணும் அப்படி? நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், எனக்கு அன்பு மட்டும் தான் கொடுக்க தெரியும். ரெஸ்ட்ரிக்ஷன் நோ. ஓ ஓகே. இப்போ தான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அவன் எப்படி லவ் இல்லாமல் எப்படி இப்படிலாம் பேசுவான் என்கிட்ட? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போது இன்னொரு வீடியோவும் லைனாக வருது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்குறான். ஓவர் ஹெட்டேக்காக போயிட்டுருக்கு பொண்டாட்டி, முடியல. என்னாச்சு? என்ன ரொம்ப வேலை கொடுக்குறாங்களா? நான் வேணா வந்து கேட்கட்டுமா? என்னடா வந்து கேட்க போகிறேன்? இல்லை பாவம், நீயே குழந்த, உனக்கு போய் இவ்வளோ வேலை கொடுக்குறாங்க.
நான் வந்து கேட்குறேன், யார் இது? ம் வந்து கேளு, நான் தாண்டி லீடு, தெரியும்ல. தெரியும். சரி, என்ன சாப்பிட்டீங்க? நானா ரசம்தான். ரசமா? நான் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு வகை வகையாக செஞ்சு கொடுப்பேன் தெரியுமா? வகை வகையா நானா செய்வா? சொல்லு முன்னாடி. சாம்பார் சாதம், ரச சாதம், புளி சாதம். இதான் உன் வகை வகையா? இது இல்லாமல் கறி குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, மீன் சுக்கா. மீன் சுக்காவா? அது என்னதுடா? அதெல்லாம் அப்படி தான் ஃப்ளோவில் வரும், அதெல்லாம் கேட்கக்கூடாது, புரியுதா? நண்டு, இறால் எல்லாம் உனக்கு செஞ்சு போடுவேன். உனக்கு பிடிச்சா மட்டும் சொல்லு, டக்குன்னு ஒரு பார்சல் அனுப்பிடுறேன். அப்படி? ஆமாம். எனக்கு இதெல்லாம் வேணாம். வேற என்ன வேணும்? வேற என்ன இருக்குது? நான்வெஜ் தாண்டி சீ ஃபுட்ஸ் பிடிக்குமா என்ன? வேற என்ன? நீயே சொல்ல. நீதான். என்னது? நீதான் வேணும், உன்னை தான் நான் சாப்பிடணும். ஜங்கு, என்ன பேசுகிறீங்க? ஆமாம், எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் சாப்பிடணுன்னு தான் தோணுது. நல்ல ஃபுட்டா? அப்படி சொல்லடா. ஏன்டா? அப்படியே அந்த லிப்ஸ் இருக்கு பார்த்தியா, அப்படியே கடிச்சு மெல்லலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கு பா. மாமா, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? போங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, என் தங்கத்துக்கு வெக்கலாம் வருதா? தங்கம்மா? ஆமாம், எனக்கு நீ தங்கம் தான். பொண்டாட்டி, தங்கம், செல்லம், புஜ்ஜி, அம்மா எல்லாம் நீ தான். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து அப்படியே வெக்கப்படுறான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு செம்மையாக கிகிள் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது தயாங்க இதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் லவ் இல்லையா? அப்போ எதுக்கு அப்போ இதெல்லாம் நடக்கணும்? எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே தூக்கி போடுறான். ஸோ அது பெட் மேலே தான் போய் விழுது. அவனுக்கு அவ்வளோ கோவம், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ வால் பார்த்துட்டு அப்படியே பஞ்ச் பண்ணுறான். அவனால் சுத்தமாக முடியல. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க தயாங்கோட வீட்டுக்கு. தயாங் என்னடா பண்ணிகிட்டு இருக்க? சாணி, விட விட, என் கையை விட, என் கையை விட. என்னடா ஆச்சு? இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, எங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது தயாங். இந்த மாதிரி பண்ணாத. நீ ஏன் குற்ற உணர்ச்சி படுற? இது என்னோட கை, விட. இங்கே பாரு தயாங், வேணாம், இந்த மாதிரி பண்ணாத தயாங் ப்ளீஸ். நான் உனக்காக ஜங்கு கிட்ட பேசுகிறேன். என்ன சொன்ன? ஜங்கு கிட்ட பேசுகிறேன் தயாங், வேணாம். அவன் என்னை விட்டு போயிட்டான் பிரைட். இதுக்கப்புறம் எதுக்கு? வேணாம். சரி, இங்கே வா. தயாங்கோட கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே கீழே கூட்டிகிட்டு போகிறான். பிரைட், எங்கே பிரைட் கூட்டிகிட்டு போகிற? வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போது ஒரு வண்டியில் தான் ஏற்றுறானே. ஸோ எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. தயாங்க தான், என்னடா பண்ணுற? எங்கேயோ போயிட்டு இருக்குமா என்ன வண்டியில்? ஆமாண்டா, இரு. இங்கே பாரு பிரைட், கண்ணை ஓப்பன் பண்ண விடு. தயாங், நீ தூங்கு ஃபஸ்ட்டு. என்னது தூங்கா? கண்ணை விடு பிரைட், விடு. எனக்கு தூக்கலாம் வராது, உனக்கே தெரியும்ல. தெரியும், தூங்கு. என்னால் தூங்க முடியாது. ஏன் மாதிரி பண்ணுற? நீ வாமிட்டே பண்ணாலும் பரவாயில்ல, தூங்குன்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அவனோட மடியிலே அப்படி படுக்க வைக்கிறான் தயாங்க. ஸோ தயாங்க அப்படியே சும்மா தான் படுத்திருக்கான். அவனுக்கு தூக்கம் இல்லை, அவனுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ பிரைட் அதை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு அழுகுற? எதுக்குடா அழுகுற? நீ என்ன தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ அழுகுற அளவுக்கு எந்த ஒரு தப்பு பண்ணல தயாங், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ புரியுதா? இன்னொரு வாட்டி இந்த கையை எதாவது விட்டுட்டு இருந்தா நானே விட்டுடுவேன். பண்ணு யார் வேணாண்ணா? எனக்கு எதுக்கு இந்த கை? அதுவே அசிங்கமாக தான் இருக்குது. தயாங், முதல்ல இப்படி பேசுறது நிப்பாட்டு. வெறுப்பேற்றிட்டுருக்க. இப்போ எங்கே நம்ம போகிறோம்? மூடிட்டு படு. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ இப்போ தான் வண்டி தலக்கு பழுக்குன்னு அப்படியே போயிட்டுருக்கு. தயாங் தான் அப்படியே எழுந்துக்கிறான். ஸோ பிரைட் ஆல்ரெடி தூங்கியிருப்பான் நடுவில். ஸோ தயாங் அப்படியே எழுந்து அவன் கண்ணில் இருக்க அந்த கிளாத்தை எடுக்கிறான்.
எடுத்து பார்த்தா செம்ம வியூ இருக்கு ஜன்னல்ல. அப்படியே தயாங் வாயை பொளந்து பார்க்குறான். ஆ, என்ன இடம் இது? வாவ்! ஹே பிரைட், பிரைட்! என்னடா? ஏய், நீ ஏன் கண்ணை ஊத்த? எவ்வளோ நேரம் தான் என் கண்ணை மூடி படுக்க வைப்பீங்க? சரி, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? என்ன இடம் இது? பா, வேற மாதிரி இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ம், நம்ம இப்போல்லாம் ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். என்னது ட்ரிப்பா? ஆமாம், நமக்கு பின்னாடி 2 கார் வருது பாரு. ஆ, தயங்க அப்படியே எட்டி பார்க்குறான். எதுக்கு இந்த ட்ரிப்பு? ம், அவளை மறக்கத்தான். ஐயோ பிரைட், நீ எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நான் மறப்பேன்னு நினைக்கிறியா? எங்கே கூட்டிகிட்டு போனாலும் எல்லாம் மறக்க முடியாது. டேய், அவன் புராணத்தை விடுறியா? வேண்டாம். ஒழுங்கா இங்கே பாரு வியூவை. இதெல்லாம் பார்த்து நீ மறக்கலாம். நீலாம் மனுஷனே இல்லைடா. மறக்க முடியல பிரைட். மறக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. எனக்கு அது சொன்னால் புரியாது பிரைட். ஏப்பா டேய், சரிடா, இங்கே ஒரு 5 நாள் இருந்துட்டு போவோம் நம்ம, சரியா? 5 நாளா? ஆமாம். இப்போது அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்றாங்க. ஸோ அந்த இடம் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. இப்போது நம்ம ஊட்டி கேரளாலாம் இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியா கொரியாவில். ஸோ அங்கே போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும், தயங்க தவிர. இப்போது பிரைட் தான் தயங்கோட கை பிடிச்சி, டேய் என்னடா? டேய் தயம், நீ மறக்கணும்னு தான்டா இவ்வளோ தூரம் வந்ததே. ஹாப்பியாக இரு தயம், நாங்கள் இருக்கோம்ல. ம், ஹாப்பியாக தானே இருக்கேன். அந்த ஃபோனை கொடுக்குறியா? என்ன பார்த்துட்ருக்க? தயம், என்னடா இது? அவனோட மெமரிஸ்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கு நான். டேய் தயம், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. என்ன பண்ணியிருக்கக்கூடாது? அவங்க 2 பேரையும் பேச விட்டுருக்கூடாது. நான் உன்னை லவ் பண்ணணும், நான் அவளை வற்படுத்திடக்கூடாது. எதுவுமே நான் பண்ணியிருக்கக்கூடாது. மன்னிச்சிடு தயா. டேய், நீ என்னடா பண்ணுவ? நீ ஒன்றும் தப்பு பண்ணல, அவளும் ஒன்றும் தப்பு பண்ணல. தப்பு பண்ணது நான் தான். லவ் இந்த ஒரு விஷயம் ஒரு ஆளையும் எப்படி மாற்றிருச்சு பார்த்தியா? இதுக்கு முன்னாடியே இப்படி தான் இருந்தேன். எனக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது பிரைட், புதுசு கிடையாது. என்னோடய சந்தோஷம் எப்பயோ போக போதுன்னு தெரியும். ஆனால் சிரிக்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளே அது நிப்பாட்டிடுவேன்னு எனக்கு தெரியாது. நல்லா இருக்கு, இந்த பெயினும் நல்லா இருக்கு. இந்த பெயினோட நான் வாழ்ந்துருவேன். இது போதும் பிரைட். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏய் அவங்க இதெல்லாம் டெலிட் பண்ணு. வேண்டாம், அதை மட்டும் நீ டெலிட் பண்ண. என்னை நீ பார்க்க முடியாது. டேய், என்னடா பேசிகிட்டு இருக்க? ஆமாம், அவன் என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல. அவன் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தையும் இருக்கு. அந்த ஒரு வார்த்தையிலையும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ சொல்லு, அதை டெலிட் பண்ண உனக்கு மனசு இருக்கா? சொல்லு. அப்படி டெலிட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா சேர்த்து என்னையும் தள்ளி விட்டுரு. இங்கே போய்ட்றேன் நானும். தயாங், ஐயோ, இவ்வளோ காதல் முத்தி போயிருப்பேன்னு எனக்கு தெரியாதுடா. டே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தயங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். இப்போது அப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. இப்போது எல்லாருமே ஊருக்கு ரிட்டன் போகிறதுக்காக இருக்காங்க. தயாங், உனக்காக தான் வந்தோம், ஆனால் நீ மட்டும்தான் என்ஜாய் பண்ணல, நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். பரவாயில்ல, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களே அது போதும். ஐயோ, பெரிய அன்னை திரசாணி, சி வா. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங் தான் இப்போது ஏறி வேனில் போய் உட்காரான். ஸோ எல்லாருமே வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ போகும்போது எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காங்க. தயங்க தவிர தயங் எந்த ஒரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணல. அவன் மொத்தமாக அந்த ஜங்கு கூட வாழ்ந்த அந்த 5 நாளை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி கடுப்பாகவும் இருக்குது, அழுகையாகவும் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பி ஜங்குக்கிட்ட போய் பேசலாம் பார்த்தா அவன் இன்ஸ்டா ஐடியும் இல்லை. ஸோ அப்போ தான் யோசிக்கிறான், நம்மக்கிட்ட நம்பர் இருக்குல்ல, நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அவன் காண்டாக்டில் போய் தேடுறான். அப்போது ஜேகேன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஏற்கனவே ஜங்கு கொடுத்துருப்பான் நம்பர் வச்சுக்கோன்னு, பட் யாருக்கும் ஷேர் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போது அந்த நம்பரை எடுத்து அப்படியே கால் பண்ணுறான். அந்த சைட்லேருந்து, ஹலோ மாமா. யார்? மாமா, நான் தான்
தயாங் தயாங் என்ன இல்லை நீ நீ வந்து இன்ஸ்டாகிராமில் என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்ன ஆச்சு? ஏதாவது அக்கௌண்ட் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா? என்னால் திருப்பி ஒன்று கான்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, உன்னோட நம்பர் என்கிட்ட இருக்குன்னு இப்போ கால் பண்ண. மாமா நீ ஓகே தானே? எல்லாம் ஃபைன் தானே? அது நீ இல்லை தானே? எனக்கு தெரியும் மாமா, நீ கிடையாது. அது எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். தயாங் மாமா, தயாங் அது என்ன மாமா? என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுன்னா சொல்லு மாமா, நான் பண்ணுறேன். நான் வந்து நிற்கிறாங்க எங்கே புசனுக்கு வேணுமா சொல்லு. தயாங் சொல்லுங்க. அது வந்து என்ன இல்லை, நான் ஒன்றா லவ் பண்ணல. நீ போய் சொல்கிறதானே மாமா? எனக்கு தெரியும். தயாங் நிஜமா நான் ஒரு சீட்டர். சீட்டர்னா ஏமாத்துருவானா? நீயா? இல்லை இல்லை, நீ அப்படி பட்டவன் இல்லை மாமா, எனக்கு தெரியும். தயாங் நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒரு சீட்டர், நான் ஒரு ஏமாத்துக்காரன். கேட்குதா தயாங்? தயாங் நீ என்ன நிஜமாவே ஏமாத்திட்டியா? ஆமாம், உன்னை ஏமாத்திருக்கேன். உன்னை மட்டும் இல்லை, நிறைய பேரை ஏமாத்திருக்கேன். அப்படியா? சரி, ஏன் என்னை பிளாக் பண்ணிட்டு போன? தயாங் நான் ஏமாத்திருக்கேன்னு சொல்கிறேன். என்ன பேசிகிட்டு இருக்க நீ? இல்லை, எதுக்காக என்னை பிளாக் பண்ண? நான் என்ன பண்ணேன்? தயாங் நான் உன்னை ஏமாத்திருக்கேன்னு சொல்கிறேன். பிளாக் பண்ணுன்ற? இல்லை, நீ ஏன் என்கிட்ட பிரேக்கப்னு மட்டும் சொல்லிட்டு போனேன்? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியல ஜங்குக். தயாங் நம்ம லவ் பண்ணி 5 days தான் ஆகுது, தெரியும் எனக்கும். ஜங்குக் ஐ லவ் யூ ஜங்குக். தயாங் நான் ஏமாத்தின உன்னை, அவ்வளோதான். உன்னை லவ்லாம் பண்ணல. எதுக்காக இப்படி பண்ண? என்ன? அதான் எதுக்காக பண்ண அப்படி? எனக்கு தெரில, நான் நிறைய பேர்கிட்ட இப்படி தான் இருப்பேன். எப்படி இந்த மாதிரி பேசுவியா எல்லார்கிட்டேயும்? சொல்லு ஜங்குக். அப்போ நீ சொல்கிறதுல உண்மையா? இல்லை, நீ விளையாட்டுக்கு சொல்கிற. தயாங் நான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், சும்மா அதே சொல்லாத. ஜங்குக் நீ அப்படி பண்ணியிருக்க மாட்ட. நீ பண்ணாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வேணும். என்னோட நீ வேணும். டேய் நான் உன்னை ஏமாத்திருக்கேன் தயாங், எப்படி உனக்கு திருப்பியும் வேண்டாம். எதுக்கு இதெல்லாம்? நீ ஃபோனை கட் பண்ண. ஜங்குக் ப்ளீஸ் ப்ளீஸ், உன்கிட்ட பேசி 2 நாள் ஆகுது, என்னால் முடியல, ப்ளீஸ் பேசிட. தயாங் நான் உன்னை ஏமாத்திருக்கேன் தயாங், எப்படி உனக்கு என்கிட்ட பேச தோணுது? இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும் கொஞ்ச நாளில். இல்லை ஆகாது, என் கூடவே இரு ப்ளீஸ். என்னை விட்டு போயிடாத ஜங்குக், என் கூடவே இரு ப்ளீஸ். நான் வேறு எதுவுமே கேட்கல, ப்ளீஸ் ப்ளீஸ் என் கூடவே இரு. உன் லவ் கூட எனக்கு வேணாம், என் கூட பேசிட்டு இரு. நீ இல்லாமல் என்னால் முடியல ஜங்குக், ப்ளீஸ் பேசு என்கிட்ட. தயம் எதுக்கு இப்போ அழுகாதா? சாரி, என்னை மன்னிச்சிடு. எனக்கு உன்னை லவ் பண்ண தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் சொல்லாத. எனக்கு அப்படிலாம் தோணலை ஜங்குக். எனக்கு நீ மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் வேண்டாம். நீ
நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஜங்குக். தயா சாரி. எனக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது கூட எனக்கு தெரில. லவ் நிறைய தந்துட்டே இருக்க நீ. இந்த லவ் தான் என்னால் தாங்க முடியல. இந்த லவ்வை வச்சுட்டு என்னால் சுத்தமாக முடியல. நான் எல்லோரும் சீட் பண்ண தான் போவேன். அவங்களும் பதிலுக்கு என்னை சீட் பண்ணுவாங்க. ஆனால் நீ எனக்கு நிறைய லவ் தரத்தை பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்கு. நீ ஒரு நல்ல சோல். உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால தான் நானே வந்துட்டேன். உன் லைஃப்பில் நான் ஒரு பிரச்சனையாக தான் இருப்பேன் இருந்தா. ஜங்குக் அப்படிலாம் இல்லை ஜங்குக். நீ என் கூடவே இரு. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஜங்குக். வேண்டாம் ஜங்குக், இப்படிலாம் பேசாத. தயா வேண்டாம். எதுக்கு நம்ம இப்படிலாம் பேசிக்கணும் சொல்லு. வேண்டாம் ஜங்குக், விளையாடாத ஜங்குக். எனக்கு நீ வேணும். இங்கே பார்த்தேன், வேலையை பாரு போய். நான் தான் உன் வாழ்க்கையில் இன்னும் நிறையா இருக்கு. ஜங்குக், எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில் என்னென்ன இருக்கு இல்லைன்னு. ஆனால் நீ மட்டும் இல்லைனா சத்தியமாக என்னால் வாழ முடியாது ஜங்குக். டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? நான் உன்னை ஏமாத்தினேன். ஆமாம் ஏமாத்தினேன். ஏன் உன்னால் ஏற்றுக்க முடியலதா? ஏமாத்திட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என் பின்னாடி வர? ஜங்குக், என்ன வேணால் திட்டிக்கோ, என்னென்ன தோணுதை திட்டிக்கோ. ஆனால் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாது. தயா, உனக்கு என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன்? வேணாம் இதெல்லாம். ஜங்குக், ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜங்குக். தயா, தப்பு பண்ணிட்டேன். நான் வந்திருக்கக்கூடாது உன் வாழ்க்கையில். எல்லாம் அந்த செம்மினால தான். அவனை கேட்கணும். நீ யாரை என்ன வேணால் கேட்டுக்கோ, ஆனால் என் கூடவே இரு ஜங்குக். ஜங்குக், நான் இது வரைக்கும் எதுவுமே ரொம்ப ஆசைப்பட்டது கிடையாது. ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டுட்டா அது என் கைக்கு வராது. நீ என் கை வரைக்கும் வந்த, இப்போ என் கையிலேருந்து நழுவி போகிற. என்ன ஜங்குக், உனக்கு நிஜமாலே எனக்கு பிடிக்கலையா? தயா, நான் ஒரு ப்ளே பாய். ப்ளே பாயா? ஆமாம். எல்லாரோட வாழ்க்கையிலும் இப்படி தான் வந்துட்டு போவேன். உன் வாழ்க்கையிலும் அந்த மாதிரி தான். சாரி தயா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் காலை வச்சிடறான். தயங்கனால தாங்கிக்கவே முடியல. ஜங்குக், கால் வைக்காது ஜங்குக். ஜங்குக், திருப்பி அடிக்கலாம். ஜங்குக் எடுக்க மாட்டான். ஜங்குக் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக் ஒரு ரிப்ளையும் பண்ணல. தயாங் விடாமல் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ தயாங் தான் எதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. ஜங்குக் ப்ளீஸ் என்கிட்ட பேசு பேசு. நீ மட்டும் பேசலைன்னா எனக்கு என்ன ஆகும் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு விட்டுறான். இப்போது ஜங்குக் தான் பதறி அடித்து ஃபோன் பண்ணுறான். டேய், என்னடா பண்ணுற? என்னடா உனக்கு பிரச்சனை? ஜங்குக் என்கிட்ட பேசு ஜங்குக். தயா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ பைத்தியமாக இருக்க? ஆமாம், உன் மேலே ரொம்ப ரொம்ப பைத்தியமாக இருக்கேன். எனக்கு கை விட்டுறாத ஜங்குக். இந்த கையை இறுத்தமாக பிடிக்கணும் நீ தான். ப்ளீஸ், என்னால் திருப்பியும் ஒரு பாதாளத்தில் விழ முடியாது. என்ன ஏற்றுக்கோ ஜங்குக். தயா, கொஞ்சம் யோசினி. நான் உன்னை ஏமாத்திருக்கேன். ஏமாத்தின என்ன தப்பு? அதில் என்ன தப்பு? எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே வேண்டாம். ஓ, என்னடா உனக்கு பிரச்சனை? நான் இதுவும் பிளாக் பண்ணிடுறேன். இல்லை, பிளாக் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நீ பேசிகிட்டு இருக்க. பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பிளாக் பண்ணிடுறான். ஸோ தயாங்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. செம்மையாக அழுகிறான் கத்தி. 1/2 hour கழித்து பார்த்தா தயாங்கோட கண்ணு அப்படி வீங்கியிருக்கு. அழுது அவனால் சுத்தமாக முடியவே இல்லை. ஜங்குக் 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 ஏன் என்னை விட்டு போன? ஜங்குக்கா, ஜங்குக் மாமா, ஏன் இந்த பண்டட்டியை விட்டு போன? ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். இப்போ பிரைட் தான், ஹே தயா. ஜங்குக் 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 டேய், நான் பிரைட் பேசுகிறேன்டா. ஜங்குக் இல்லையா?
ஜங்குக் வேணும், ஜங்குக் வேணும் பிரைட், ஜங்குக் வேணும். டே என்னடா ஆச்சு? தயம் மெல்லாம் பண்ணாத தயம், எங்களுக்கு பயமாக இருக்கு நீ பண்ணுறத பார்த்தா. ஜங்குக் ஜங்குக் டேய் ஃபஸ்ட்டு புலம்புறது நிப்பாட்றா. எனக்கு அவன் வேணும், அவன் வேணும், அவன் வேணும், அவன் வேணும். எனக்கு அவன் இல்லாமல் எதுவுமே இல்லை. அவன் வேணும், அவன் வேணும். டேய் அழுகாதடா, டே அழுவாதடா. என்னால் பார்த்துட்ருக்க முடியல தயம், வர அழுவாதா. உனக்கு என்ன அவன்கிட்ட பேசணுமா? இரு, இந்த பார்க் ஜிம்மின் இருக்காளா அவனுக்கு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஜிம்மிக்கு தான் அப்படியே கால் போடுறாங்க. இப்போ பார்க் ஜிம்மின் தான் அப்படியே அட்டன் பண்ணிட்டு, ஹலோ யார்? ஜங்குக். என்னது ஜங்குக்கா? ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் பார்க் ஜிம்மின். பார்க் ஜிம்மின் என்ன ஜங்குக் இல்லையா? ஜங்குக்கா யார் நீ? நான் தயாங், ஜங்குக்கா போன வாரம் லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஓ போன வாரம் பேசுனீ தானா? போன வாரம் ஆமாம். ஜங்குக்கூட ஜங்குக்கிட்ட பேசணும். ஏன் பேசணும்? எதுக்கு பேசணுன்றான்? ஏன் இப்படி பேசுகிறீங்க? நான் அவனை லவ் பண்ணுறேன். யார் அவனையா? அவனே ஒரு ப்ளே பாய், அவனை போய் லவ் பண்ணுறியா நீ? இங்கே பாருங்கள் பார்க் ஜிமின், நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் பேசிக்கோங்க, ஆனால் ஜங்குக் பற்றி வேண்டாம். தோ பாடுறா காதல். என் ஃப்ரெண்டு தான் அவன் இப்படி தான் எல்லோரும் லவ் பண்ணி சுற்றிட்டுருப்பான். இப்போது ஒன்றையும் பண்ணியிருக்கான். எத்தனை நாள் பண்ணான்? 5 நாள். 5 நாள் தானே, அப்புறம் என்ன? பார்க் ஜிமின், இது வரைக்கும் நான் யாருமே அதிகமாக திட்டினது கிடையாது, திட்ட வச்சிடாத. ஒழுங்கு மரியாதை உன் ஃப்ரெண்டை கால் பண்ண சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கோ, இல்லை என்ன பண்ணுவா? பண்ணுறதை மட்டும் பாரு. டேய் என்ன எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கத்துறான். பிரைட் விட பார்த்துக்கலாம், இவன் தானே பேசுகிறான், நான் ஜங்குக்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் திருப்பி கால் பண்ணுறான். ஜங்குக்கு எடுக்கவே இல்லை. ஸோ தயாங் என்ன பண்ணுறான்னா, இப்போது டைம் ஸ்கேப்ஸ். இப்போது ஜங்குக்கு தான் ஃபோன் எடுத்துரு. என்னது இது? இப்போ டக்குன்னு தயாங்க்கு தான் கால் பண்ணுறான். ஏய் என்னை பார்த்தா எப்படா தெரியுது? எப்படி தெரியுதுன்னு கேட்டான். என்ன எப்படி தெரியுது உன்னை பார்த்தா? நீ தான் சொல்லணும். என்னை பார்த்தா என்ன பிச்சு எடுக்கிற மாதிரி தெரியுதா, இல்லை ஏமாத்துற மாதிரி தெரியுதா என்னை பார்த்தா? நீ ஏன் சொல்லிட்டியே, நான் என் வயலில் சொல்ல மாட்டேன் ஜங்குக். அப்புறம் எதுக்கு எனக்கு காசு அனுப்புனா? இவ்வளோ நாள் நீ என்கிட்ட பழகியிருக்கல, இந்த மாதிரி பாசம் யாருமே என்கிட்ட காமிச்சது கிடையாது. அதுக்கு லஞ்சம்னு வச்சுக்கோ, லஞ்சமாக வச்சுக்கோ அந்த காசை. இந்த 5 நாள் யாருமே கொடுக்காத சந்தோஷத்தை நீ கொடுத்த. இந்த 5 நாள் நான் அவ்வளோ சிரித்தேன். இந்த 5 நாள் மட்டும்தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நானாக இருந்தேன். அதுக்கு காரணம் நீ தானே. எனக்கு அன்பை கூட சும்மா அவங்க பிடிக்கல ஜங்கோ. நீ எப்போ என்னை ஏமாத்துறேன்னு சொன்னியோ, அந்த அன்பை என்னால் திருப்பி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டேன். ஏன்னா நீ இதுக்கப்புறம் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த 5 நாள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். அதுக்கு கூலியாக வச்சுக்கோ, சும்மா வாங்கி பழக்கம் இல்லை எனக்கு, பாசத்தை கூட. ஏய் நான் யாருன்னு தெரியுமா? நீ அனுப்புனே இந்த காசை, அதுக்கு மேலேயே நான் சம்பாரிச்சிட்ருக்கேன் தெரியுமா? 1 லட்ச ரூபா என் சம்பளம் மாதத்துக்கு. இது என்ன ஒழுங்கு மரியாதையா காசு போடுவேன், திருப்பி போட்ட அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து திருப்பி தேங்க் அனுப்பிடுறான். ப்ளீஸ் என்கிட்ட பேசுன்னு செம்மையாக கெஞ்சிருப்பான் தேங்க். அதுக்கப்புறம் ஜங்குக்கும் பேசியிருப்பான். ஸோ இப்படி 1 டே 2 டே ஆகுது. ஸோ தயாங் பழைய மாதிரி ஹாப்பியாக சிரிக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டாக தான் இருக்குது, இவனை ஏமாற்றிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஜங்குக் தான், தயாங் இப்போ ஏன் உன்கிட்ட பேசிகிட்ருக்கானா எனக்கு தெரியல, நான் உன்னை ரொம்ப ஏமாற்றிட்டேன், என்னை மன்னிச்சிடு. எதுக்கு ஜங்குக்? நான் உன் லவ்வுக்கு டிசர்வே இல்லை. ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் உன் லவ்வுக்கு நான் நிறைய டிசர்வ், பட் சத்தியமாக இல்லை.
எனக்கு தெரில, ரொம்ப பயமாக இருக்குது. நாளைக்கு நாள் நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கு, அதான் நீ இப்போ என் கூட இருக்கல. இல்லை தயாங், நான் உன் கூட இருக்க மாட்டேன். ஜங்கு, இப்படிலாம் பேசாத. வேண்டாம், எனக்கு உன்னை விட்டா யாருமே இல்லை எனக்கு. டேய், இப்பெல்லாம் பேசாத. நான் நல்லவன் இல்லைடா. என்னமோ எனக்கு நீ தான் வேணும். உன்னை தான் நான் லவ் பண்ணுறேன். எனக்கு நீ தான் வேணும். உனக்கு புரியலையா? எனக்கு எனக்கு நீ தான் வேணும். இத்தனை வருஷமா நான் ஹாப்பியாகவே இல்லை. ஏன்னு தெரியுமா உனக்கு? நான் ஒரு வார்த்தை உன்கிட்ட சொல்லியிருப்பேனா? பட் இந்த 5 நாள் இப்போ கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. ஆனால் நான் உன் கூட ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப. இதெல்லாம் யாருனால? உன்னால் மட்டும்தான் என்னை சிரிக்க வைக்க முடியும். உன்னால் மட்டும்தான் என்னை அழக வைக்க முடியும். உன்னால் மட்டும்தான் ஜங்குக்கு எல்லாமே பண்ண முடியும். எனக்கு நீ இல்லைனா என்னால் சர்வே பண்ண முடியாது. என்னை விட்டு மட்டும் போயிடாது ஜங்கு. உன்னை கெஞ்சி கேட்குறேன். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் அன்புக்காக பிச்சை கேட்டதில்லை. அப்படி கேட்க மட்டும் வச்சிடாத ஜங்கு. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன். தயாங், அழுகாதடா. நீ அழுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்கு, நான் அழுவ மாட்டேன். பட் என்னை விட்டு போயிடாத. நான் உன் கூடவே இருக்கேன். நீ எப்படி என்னை பார்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நீ சொன்னா போல் ஒரு பொண்டாட்டியாக பார்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லைனா என்ன ஒரு வேலைக்காரனாக பார்த்தா கூட பரவாயில்ல, எப்படியும் உன் பக்கத்தில் ஒரு மூலையை கூட வளர்ந்துட்டு போயிடுவேன். அந்தளவுக்கு உங்களை பாசம் வச்சுருக்கேன் ஜங்கு. தயவு செஞ்சு என்னை விட்டு மட்டும் போயிடாத. நான் ரொம்ப சஃபர் ஆகிடுவேன். ஆல்ரெடி என்னால் முடியல ஜங்கு. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாது. ப்ளீஸ். தயாங், புரியுது, எனக்கெல்லாம் புரியுது. ஆனால் இப்போ என் வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. ஜங்கு, ஆமாம், பொண்ணு பார்த்துருக்காங்க. அவள் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான், அதான் கொடுக்கவா? ஹலோ. யா, உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கீங்க நீங்கள்? இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் நான். எங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் வரணும். எங்கே இருந்தாலும் உங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். ஓகே. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே ஃபோன் வாங்கி. தயாங், ஜங்கு, ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். தயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி செம கஷ்டமாக இருக்குது. இந்த சைடில் அந்த பிரைட் தான் தயாங் கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே நிற்கிறான். தயாங் தான் அப்படியே மெதுவாக வந்துட்டு, சொல்லு பிரைட், என்ன? டேய், என்ன நடக்குது? டேய், நீ ஏன்டா செத்த போன மாதிரி நடந்துட்டுருக்க? எனக்கு தெரியல பிரைட், என்ன நடக்குது, என்ன நடந்துட்டுருக்கு, எனக்கு எதுவுமே தெரியல. டேய், நீ ஏன்டா சரக்கு அடித்த மாதிரி இருக்கா? என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட கண்ணத்துலேயே அடிக்கிறான். தயாங்க அப்படியே நின்ட்டு, இங்கே பாரு பிரைட், இனிமேட்டு என்னை பார்க்கலாம் வராத. எனக்கு யார்கிட்டையும் பேச இஷ்டம் இல்லை. டேய், இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சொல்லிட்டேன், நான் வருவேன், டெய்லி வருவேன். ஏய், இப்போ கூட இங்கே தான் இருப்பேன். என்ன பண்ணுவ? இல்லை பிரைட், நீ போயிடு, நானும் போயிடுறேன். எங்கடா போகிற? லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. பிரைட், ஜங்குக்கு மேரேஜ் ஆக போகுது. என்னது, மேரேஜா? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஜங்கு வாயாலே சொன்னான். என்னடா சொல்கிற? ஆமாம், அவனுக்கு மேரேஜ் ஆக போகுதான். கூப்பிட்டுருக்கான். நம்ம போயிட்டு வருவோமா? டேய் லூசா நீ? அவனே ஒரு சீட்டரு, அவன் மேரேஜுக்கு போய் போகணும். அவன் மேரேஜ் போகணும். டேய் தயாங், போகணும். சபா, இவனை வச்சுக்கிட்டு. இப்போது தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போசனில் தான் இருக்காங்க. தேங் தான் அப்படியே கோட் சூட்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு மண்டபத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறான். போகலாமா? போ.
அவன் கல்யாணம் பண்ணுவான், அதை அதை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறேன். இதெல்லாம் தேவையா நமக்கு? ஏய், கல்யாணம் தானே நான் ஒன்று நடக்கும், என்னடா பேசுகிறேன்? டேய், அவன் அங்கே சிரிச்சு நின்றுட்டுருப்பான், இவன் அழுதுட்டுருப்பான், அதெல்லாம் நம்ம பார்க்கணுமாடா? என்ன பண்ணுறது? ஃப்ரெண்டாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டும் அப்படியே தயங்கோட கை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். இப்போது அங்கே ஸ்டேஜில் பார்த்தா யாருமே இல்லை. ஸோ தயங்க தான், பிரைட் நான் போய் ஜங்குக்கிட்ட பேசிட்டு வருவா. டேய், என்னடா பண்ண போகிற? நான் போய் பேசிட்டு வரேனே. சரி போ, நானும் வரட்டுமா? வேணாம், நான் பேசிட்டு வரேன். சரி ஓகே. இப்போது தயங்க தான் அந்த ரூம் நோக்கி போகிறான் அப்படியே. ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா 4-5 பேர் அப்படியே சுற்றி இருக்காங்க, மாப்பிள்ளையை சுற்றி. ஸோ தயங்க தான் இப்போது ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ இப்போது அந்த மாப்பிள்ளையை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. யார் நீங்கள்? ஜங்குக் தானே அது? ஜங்குக்கா? அப்போல்லாம் யாரும் இல்லையே. யாரும் இல்லையா? சரி அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே வெளியே போகிறான். ஸோ அவனுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே தான் மேரேஜ் நடக்குதுன்னு சொன்னான், ஏன் யாரும் இல்லைன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ இப்போது தயங்க தான் அப்போ ஃபோன் எடுத்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ரூம்குள்ளே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் நின்று பார்க்குறான். நீல 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 இல்லை, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே டோர்கிட்ட போகிறான். இப்போ ஒரு பர்சன் தான் டோர்கிட்ட வந்துட்டு, ஓ தயா இப்போ தான் அப்படியே அவன் ஃபோனில் இருக்க ஃபோட்டோவும் அப்புறம் அவன் எதிர்க்க இருக்க பர்சனையும் பார்க்குறான். ஜங்குக் ஜங்குக் நீ தானே இது? ஜங்குக் நீ தானே இது? நான் கண்டுபிடிச்சிட்டேன் என் ஜங்குக்கு. தயா, இது நீ தானா? எங்கே என்ன பண்ணுற? ஜங்குக், இது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் ஒன்றுமே புரியல. ஸோ அவனும் வந்து அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு, தயா எதுக்காக இங்கே வந்த? ஜங்குக், நீ என்ன வேணா திட்டிக்கோ, நான் உன்னை பார்த்துட்டேன் ஜங்குக், நான் உன்னை பார்த்துட்டேன். டே, எதுக்குடா வந்த? உன்னை பார்க்க தான், உன்கிட்ட பேசுதான், உன்கிட்ட பேசிட்டேன், உன்னை பார்த்துட்டேன் ஜங்குக், எனக்கு ஹாப்பியாக இருக்குது ரொம்ப. தயம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே வேறு ஒரு ரூமுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு, என்ன பண்ணுற தயாங்க எங்க? ஜங்குக், நீ என்ன வேணா திட்டிக்கோ, எனக்கு கவலையே கிடையாது, நான் உன்னை பார்த்துட்டேன் ஜங்குக், உன்னை பார்த்துட்டேன் மாமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. டே, ஏன்டா இவ்வளோ பைத்தியமாக இருக்க? வாட் எவர், நீ என்ன வேணா சொல்லிக்கோ, உன்னை பார்த்துட்டேன், நான் சொன்ன மாதிரி நீயும் அழகுதான் ஜங்குக். தயம், நான் ஏமாத்துறேன்னு தெரிஞ்சு எதுக்கு இவ்வளோ தூரம் வந்த? ஜங்குக், உன்னை பார்த்துட்டேன் ஜங்குக். தயம், நான் ஒரு சீட்டர், என்னை ஏன் நீ பார்க்க வரணும்? ஜங்குக், என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூட வாழ்ந்துட்டேன், சத்தியமாக நான் வாழ்ந்துட்டேன். எனக்கு நிஜமாலே ஏதோ கல்யாணம் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. நீ ஒவ்வொரு வாட்டியும் என்னை பொண்டாட்டின்னு கூப்பிடும்போது அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபஸ்ட்டு வாட்டி என் உடம்பெல்லாம் செலுத்துது, என் நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு வலி. ஆனால் அந்த வலி கூட எனக்கு பிடிச்சிருந்தது. உன்னால் இவ்வளோ நாள் என் வாழ்க்கையை வெறுத்து போய் வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையை புதுசாக மாறிச்சு ஜங்கு. இந்த மாதிரி யாரும் என் லைஃப்பில் வந்தது கிடையாது. நீ வந்த இப்போ நீ இல்லைன்னு நினைக்கும்போது நான் எப்படி சர்வைவ் ஆவேன் சொல்லு? நிஜமாலே என்னை லவ் பண்ணலையா? உன் லவ் பொய்யா ஜங்கு? என் கண்ணை பார்த்து சொல்லு. இவ்வளோ தூரம் உனக்காக வந்திருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன், இப்போ உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு நிஜமாலே லவ் இல்லைன்னா? ஆக்சுவலாக மேரேஜ் ஆமாம்ல, சாரி, நானும் ஏதோ லூஸ் மாதிரி மாமா கிமா சொல்லிட்டு இருக்கேன், சாரி. தயம்,
என்ன இப்போ ஜங்குக் தான் அப்படியே தயங்கோட ஹிப்பை அப்படியே க்ளோஸாக இழுத்து அவன் பக்கத்தில். ஆ என்ன ஜங்குக் யாரை பார்த்துட்டு போகிறாங்க, உனக்கு வேறு மேரேஜ் எனக்கு. தயம் என்ன யார் சொன்னா? நீ தானே சொன்ன மேரேஜ்னு. மேரேஜ்னு சொன்னேன், ஆனால் எனக்கு இல்லையே. ஆ அப்புறம் யாருக்கு? தயங் தான் அப்படியே ஸ்டேஜ் பார்த்துட்டு ஜங்குக் ஜங்குக் எனக்கு மேரேஜ் இல்லை, எனக்கு மேரேஜ் இல்லை. என் அண்ணனுக்கு தான் சும்மா சொன்னேன். ஆனால் நீ வரமாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டேன். ஜங்குக் ஐ லவ் யூ. ஆ ஜங்குக் ஐ லவ் யூ. என்ன ஏற்றுக்க மாட்டியா? தயம் இவ்வளோ தூரம் யாரும் என்னை பார்க்க வந்ததே கிடையாது. நான் வருவேன், உன் கூடவே இருக்கணுமா சொல்லு, இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வேணும், நீ எனக்கானவன், நீ என்னோட ஹாப்பினஸ், நீ தான் என்னோட லவ். எனக்கு நீ மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம். என்னை விட்டு போயிட மாட்டேல திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே அவன் செஸ்டோட சேர்த்து வச்சு அப்படியே கட்டி பிடிக்கிறான். ஸோ அப்படியே செம்மையாக அழுகிறான் தயம். எனக்கு நீ பண்ணது எதுவுமே ஞாபகம் வரல, எனக்கு இந்த மூமெண்ட் போதும், எனக்கு இந்த ஒரு மூமெண்ட் மட்டும் போதும் ஜங்கு, வேறு எதுவுமே வேண்டாம். இப்போவே நீ எனக்கு கொண்டா கூட. ஏய் இல்லை இல்லை, எனக்கு இதுதான் படிச்சிருக்கு ஜங்குக். ஐ லவ் யூ ஸோ மச். ஐம் ரியலி சாரி. நான் யார்கிட்டையாவது ஏமாத்துறா என்னை திட்டிட்டு தான் போவாங்க, திட்டாமல் போகவே மாட்டாங்க. பட் எனக்கு தெரியல, உனக்கு ஏன் என்னை காயப்படுத்த தோணல? சொல்லு தயம், அவ்வளோ லவ் பண்ணுறியாண்ணா? எப்படி ஜங்குக் சொல்லுவேன்? என்னை மொத்த லவ் நீ, உன்னை போய் திட்ட எனக்கு எப்படி மனசு வரும்? ஏய் இந்த மாதிரிலாம் சொல்லாதடா. நிஜமா சொல்கிற ஜங்கு, எனக்கு உன்னை துளி கூட திட்ட தோணலை. ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னை திட்டணும்னு துடிச்சிட்டு இருந்தாங்க. நினச்சிருந்தா உன் நம்பர் கூட நான் அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம். பட் என்னோட ஜங்கு யாரும் திட்டக்கூடாது, நானே திட்ட மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உன்னை திட்டுறதுக்கு நோ, நீ எனக்கானவன். நான் அப்படிலாம் உன்னை யார்கிட்டையும் திட்டு வாங்க விட மாட்டேன். தயம் என்னதான் இருந்தாலும் நான் உன்னை ஏமாத்திருக்கேன் தயம், ஏமாத்திருக்கதான். ஆனால் அந்த ஏமாற்றமும் ஒரு காதல் தானே. எனக்கு அந்த காதல் இழந்தா இவ்வளோ நாள் தவிச்சிட்டு இருந்தேன், உண்மையான காதல் இல்லைன்னு. ஆனால் நீ எனக்கு அந்த உண்மையான காதல் தருவன்னு எனக்கு தோணுது ஜங்குக். ஏன் இருக்க மாட்டியா? ஏன் ஏன் எதுக்காக ஏமாத்துற நீ? எனக்கு அதை பற்றி கேட்கவும் தோணல. நீ எனக்கு போதும், என்னை ஏற்றுக்கோ ஜங்கு. நிஜமா சொல்லு, நான் நல்லா இல்லையா? நான் உன்னை நல்லா பார்த்துக்கலையா? அதுதான் பயமாக இருக்கு. நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற, எனக்கு உன்னை ஹர்ட் பண்ண தோணல. உனக்கு ஹர்ட் பண்ண தோணா கூட பண்ணிக்கோ தயம். சரி சரி, நான் திருந்துறேன் உனக்காக. ஆனால் இப்போதைக்கு ஒரே ஒரு தப்பு. என்ன பண்ண போற? இதான் இந்த தப்பு தான் என் வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. ஓகேவா ஜங்குக்? ஏய் நான் பொண்டாட்டி ஆக்சுவலாக என் அண்ணன் மேரேஜ் தான். சும்மா உன்கிட்ட சொல்லி பார்த்தா நீ வந்து நிற்கிற. இதோட 2வது வாட்டி உன்னை ஏமாத்திட்டல. ஜங்குக், நீ ஒன்று என்னை ஏமாத்துற. எங்க பாரு, நான் உன் கூட இருக்கேன். தோ இப்படி நீ என் இடுப்பை சுற்றி கட்டி பிடிச்சிருப்பேன்னு யாரு கண்டா? நான் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. லவ் யூ ஜங்குக், லவ் யூ ஸோ மச். செம்மையாக ஹக் பண்ணிக்கிறான் ஜங்குக்கு. ஜங்குக் தான் அப்படியே
செம்மையாக ஆக்ட் பண்ணிவிட்டு உன்னை ஏமாத்தினதுக்கு என்னை மன்னிச்சிடு. இனிமேட்டு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இது என் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கோட ஃபோர்டில் கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்லேயும் போயிட்டு கிஸ் பண்ணுறான். அம்மா. வா நம்ம அண்ணன் மேரேஜ் பார்ப்போமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே வெளியே போயிட்டு மேரேஜும் பார்க்குறாங்க. ஸோ மேரேஜும் முடியுது. இப்படியே முடிக்கிற இந்த ஸ்டோரியும். சரண்யாமி டாட்டா.